விஜயுடைய அரசியல் என்ட்ரினால நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இந்த எலெக்ஷன் டிஎம்கே வர்சஸ் இபிஎஸ்னு இருந்தால் 80% தான் வந்திருக்கும்னாரு. நான் 80 கூட வந்திருக்காதுன்றேன். அதே பழைய 73, 75 தான் நின்று இருக்கும். அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் தான் ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்றது கிடையாது. குறைவான வாக்கு சதவீதம் வந்தாலுமே ஆளுங்கட்சிக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாருமே வந்து போட்டி போட்டுட்டு ஓட்டு போட போறாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறப்ப எல்லா கட்சிகளும் நம்ம கட்சி விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஓட்டு போட வந்திருக்கலாம் இல்லையா? எம்கே ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமினா இளைஞர்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். நமக்கு கேட்கறது காதில் கேட்கறதெல்லாம் வந்து எல்லாமே டிவிக்கேன்னு சொல்கிறதா நம்ம காது கேட்கும். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம் பெண்கள், ஸோ இவர்கள் மத்தியிலெல்லாம் ஒரே பேச்சு விஜய் என்று. நிறைய ஓட்டு வாங்குவார். ஹவு மச் ஹி வில் கன்வெர்ட் இன்டு சீட்ஸ்ன்னு இருக்குல்ல. அப்போ திமுக வாங்குறது நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுங்க, எவ்வளோ வரும் மீதி? அவங்களுக்கு இதே மாதிரி தான் வரும். ஆகவே திமுக மற்ற ஏஜ் செக்ஷன்லயும் வரும்னு எல்லா செக்ஷன்லையும் கணக்கு பண்ணுவாங்க. இல்லை அது அந்த மற்ற ஏஜ் செக்ஷன் இளைஞர் கூட்டம் வந்து மட்டும்தான் அவரை டிரைவ் பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல. அதையே நம்ம ரீகன்சிடர் பண்ணோம்னு நான் சொல்றேன். கலைஞர் உரிமை தொகை வாங்குறது விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு பெரிய அப்போசிஷனா இவர் உருவாகணும் அப்படின்னு. பொசிஷனா இல்ல, ஆளுங்கட்சியா உருவாகணும். இப்போ மூணாவதாக ஒரு சக்தி வரும்போது, இப்போ விஜயகாந்த் வரும்பொழுது அவருக்கு பல யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டாங்க. சோஷியல் மீடியா இவ்வளோ ஒரு வோக்கலாக இல்லை, ஒரு இதாக இல்லை, சத்தமாக இல்லை. பட் அந்த சோஷியல் மீடியாவோட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியுமா? அதனால தான் வாக்கு சதவீதம் இவங்களோட அதிகரிச்சிருக்கு நீங்கள் சொல்கிறது எடுத்துக்க முடியுமா? விஜயகாந்த் 8% வாக்குவாங்க, 3 மடங்கு அதிகமாக வாக்குவாங்க. அப்போ 2 பேரும் ஒரே தட்டில் வைக்கிறதே தவறு. ஆன்டி இன்கம்பன்சி வந்துட்டு எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம் நீங்கள் நினைக்கிறீங்க? ஆன்டி இன்கம்பன்சி 5%லாம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 5% போனாலுமே ப்ரோ இன்கம்பன்சி 3% போய் அதை 2% குறைச்சிருக்கு. 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கற்பழிப்புன்ற லெவலில் கொண்டு போய் நிறுத்திருச்சு. இதை பற்றிலாம் ஓட்டர் திங்க் பண்ணவே மாட்டானா? நேராக போய் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம், அதனால் போய் போட்டுடலான்னு போட்டுருவாங்க. 10% க்ரோத்தில் அந்த பெருமை பேசும். நானும் நியாயமான சாதனைன்னு சொல்கிறேன். 2 வருஷமாக 10% க்ரோத். இந்த பணத்தில் ஏன் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் இருக்கீங்க? பணம் கொடுக்குறது விஜய்ன்ற ஆள் உங்கள் கண்ணில் பயத்தை கொண்டாந்துட்டான். விஜய் வந்து 25% குறையாமல் வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறேன். சில இடங்களில் 30 கிராஸ் செய்வார். கிராஸ் பண்ணும், வின் பண்ணார். 30 கிராஸ் பண்ண எப்படி சார் சீட்டை கன்வெர்ட் ஆகிறது? சீட்டா அதுக்கு மேலே டிஎம்கேக்கு தெரியும் 26க்கு அப்புறம் நம்ம சண்டை செய்ய போகிறது விஜய், நாட் எடப்பாடி பழனிசாமி. என்னை பொறுத்தவரை 31 தேர்தல் என்பது விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்று தான் வரும். விஜய் வர்சஸ் உதயநிதி, நாட் அண்ணாமலை. ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். தேர்தல் 2026 வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. ரிசல்ட்ஸ்க்கு இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. ஆனால் இந்த ரிசல்ட் வரத்துக்குள்ளேயும் வந்துட்டு எக்கச்சக்கமான கணிப்புகள் நம்மளால் பார்க்க முடியுது. எக்ஸிட் போல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். மே 4 எப்போ வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ பல்வேறு கட்ட விவாதங்களில் வந்து கலந்துக்கிட்ட பத்திரிகையாளர்கள் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் அவங்க கேட்டிருப்பாங்க. அவங்கக்கிட்ட ஒரு தரவுகள் இருக்கும். அது குறித்து பேசுகிறது தான் இன்றைக்கி நம்ம கூட 3 ஜேர்னலிஸ்ட் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. திரு பிரியன் சார், திரு ரகு சார் அண்ட் திரு துக்ளக் ரமேஷ் சார். எல்லாத்துக்கும் வணக்கம் சார். ஸோ பேச நிறைய விஷயம் இருக்குது, தொடர்ந்து விவாதத்துக்குள்ளே செல்வோம். முதல்ல எல்லாத்துக்கும் வணக்கம். அதாவது வந்து நான் சொன்ன மாதிரி இந்த தேர்தல் வந்து எக்கச்சக்கமான ஒரு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்குங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். அதை யாரும் வந்துட்டு ஒத்துக்காமல் இருக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். தேர்தல் முடிஞ்சு அந்த பர்சன்டேஜ் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ஒரு மைண்ட் செட் இருந்திருக்கும், இவ்வளோ பர்சன்டேஜா, அப்போ இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம்னு. ஆனால் தொடர்ந்து இப்போ ஒரு 4-5 நாட்களாக வந்து நீங்கள் பல்வேறு பேரை மீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கும். பல்வேறு விவாதங்களில் கலந்துருப்பீங்க. ஸோ அவங்க சொல்கிற இன்புட்ஸும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு டிரைவ் ஆகி ஒரு விஷயம் வச்சுருப்பீங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக நான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கஷனுக்கு கூப்பிட்றோம். ஸோ முதல்ல நான் பிரியன் சார்ட்ட தான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 85% அப்படிங்கிறது தமிழ்நாடு கண்டிராத ஒரு சதவீதம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எடுத்தோடனே வந்து பார்த்தோன்னே தோணுச்சு. பொதுவாக வந்து இந்த 85% அப்படிங்கிறது வந்து அதிகம் அப்படின்னா ஆளும் கட்சிக்கு வந்துட்டு ஆபத்து அப்படின்னு தான் அன்னைக்கு தொடங்கினப்ப, அதாவது இந்த தேர்தல் முடிஞ்சவொடனே வந்த ஒரு விஷயமா இருந்தது. அதுக்கப்புறம் பல்வேறு டேட்டாஸ் அனலிசிஸ்ன்னு பார்க்குறப்ப அப்படி ஒன்றும் பெரிய பர்சன்டேஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் வந்துட்டு கிளம்பி ஒரு இடத்துல நின்றுச்சு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதிகமான வாக்குப்பதிவு ஆளுங்கட்சிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பழைய கான்செப்ட். அது ஆக்சுவலாக அதெல்லாம் 20 வருஷத்துலலாம் உடஞ்சி போச்சு நிறையா. இப்போது 2001 பார்த்தீங்கன்னா 59% தான். அந்த 59 ரொம்ப குறைவான வாக்கு சதவீதம் தான். பட் ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தது இல்லை, எதிர்கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது. அதனால் வந்து அதிகமான ஓட்டு பர்சன்டேஜ் தான் ஆளுங்கட்சிக்கு ஆபத்துன்றது கிடையாது. குறைவான வாக்கு சதவீதம் வந்தாலுமே ஆளுங்கட்சிக்கு ஆபத்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிகமான வாக்கு சதவீதம் 2016 78 ஆட்சி தக்க வச்சாங்க யார்? ஜெயலலிதா. அப்போ ஆளுங்கட்சி தக்க வச்சது இல்லை.
இப்போ எதிர்க்கட்சிகள் வரல இல்லையா? ஸோ அதனால் அது ஒரு பழைய கான்செப்ட். அதெல்லாம் மாறி போச்சுன்றது என்னுடைய கருத்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஐஆருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வாக்கு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இப்போ கோவிட் பீரியட்லேயே வந்து 2021ல 28,00,000 பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்க. பட் 2016ல் 64,00,000 பேர் அதிகமாக ஓட்டு போட்டாங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் குறைஞ்சிருக்கு. 6,29,00,000 5,73,00,000 ஆயிருக்கு. 5,73,00,000 4,87,00,000 போல் பண்ணும்போது பர்சன்டேஜ் அதிகமாகும். அது வந்து ஏன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் குறைஞ்சி போச்சு. அப்சல்யூட் நம்பர்ஸ் வந்து பார்க்கும்பொழுது பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் போல்டு பார்த்தீங்கன்னா 4,52,00,000 தான் போன வாட்டி போலாச்சு. இந்த வாட்டி 4,87,00,000 போல இருக்குது. 25,00,000 தான் அதிகமாக போலாயிருக்கு. போன எலெக்ஷன்ஸில் 28,00,000 அதிகமாக போலாயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒன்றும் பெரிய ஒரு அப்நார்மலான இன்க்ரீஸ்லாம் கிடையாது. ஒரு நார்மல் இன்க்ரீஸ் கூட கிடையாது. அதுக்கு குறைவாக தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களை புள்ளிவிவர நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் போக இது எப்படி விழுந்ததுன்னு தான் முக்கியம். இந்த ஓட்டு யாருக்கு எப்படி போயிருக்குன்றது தான் முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன எடுத்துக்கணும்னு விரும்புகிறேன்னா, இங்கே 2 முக்கியமான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டது. ஒன்று வந்து எஸ்ஐஆர், இன்னொன்று வந்து புது ஃபேக்டராக இருக்கிற திரு விஜய் அவர்களுடைய புதிய கட்சி அப்படிங்கிறது தான் வந்து 2 ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை நீங்கள் தவிர்க்கிறீங்களா? அப்போ எஸ்ஐஆர் மட்டும்தான் காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, எஸ்ஐஆர் மட்டும் காரணம் இல்லை. 17,00,000 புது ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல. 17,00,000 புது ஓட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களும் ஒரு 75% ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மொத்தம் 5,73,00,000 4,87,00,000 தான் ஓட்டு போட்டாங்கன்னா, மீதி இருக்கிறவங்க ஒரு பெரிய லார்ஜ் சங்க் வந்து ஓட்டு போடாத இருந்திருக்காங்க. இப்போ முதல் தரப்பு ஓட்டர்ஸ்லேயே 17,00,000 எல்லாருமே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. இப்போ 40 வயசுக்கு கீழே 2,40,00,000 பேர் இருக்காங்க. அவங்க எவ்வளோ பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு ஒட்டுமொத்தமாக வந்து விஜய் தான் காரணமானு சொல்ல முடியாது. விஜயும் ஒரு காரணமாக சில பேக்கெட்ஸில் இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. அப்புறம் வந்து கடைசி நேரத்தில் பண டிஸ்ட்ரிபியூஷன் கட்சிகள் பண்ணது கூட ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். அதுவும் ஒரு காரணியாக இருந்திருக்கலாம். அதனால் வந்து பல்வேறு காரணங்கள் தான் வந்து இந்த 25,00,000 அதிகமாக போன வாட்டியை விட 25,00,000 அதிகமாக ஒரு அப்சல்யூட் நம்பர்ஸில் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா வேறு பல காரணிகள் இருக்குது. விஜயும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். நான் வந்து மறுக்கலை. அதுவும் ஒரு ஒன்றாவது ரீசன்ஸாக இருக்கலாமே தவிர அதுவே முழு ரீசனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் உங்களுடைய முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன் திரு ராகு சார். இப்போ அவர் சொன்ன விஷயங்கள் தான் தொடர்ந்து இந்த விஷயம் தான் விவாதிக்கப்பட்டு இருக்குங்கிறது தான் பார்க்க முடியுது. அதாவது என்ன சொன்னாங்கன்னா, எஸ்ஐஆர் தான் முழு முதல் காரணம், விஜயும் ஒரு காரணம் அப்படிங்கிறத வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்மால் பர்சன்டேஜ் தான் ஒர்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் பெரும்பான்மையான ஜேர்னலிஸ்ட் சொல்கிற விஷயங்களாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்னோட கருத்தில் வந்து விஜய் ஒரு முக்கியமான ஃபேக்டர். வந்து விஜயுடைய அரசியல் என்ட்ரினால நிறையா பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க விஜய் வரலன்னா. அது என்னோட கருத்து. அதாவது எஸ்ஐஆர் நிச்சயமாக ஒரு காரணம், பணமும் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். ஒரு கேட்லிஸ்ட்டாக இருந்தது விஜய். இப்படி சொல்லலாம். நீங்கள் வந்து இந்த தேர்தலில் விஜய் கட்சி ஆரம்பிக்கலன்னு வச்சுங்க, எம்கே ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமின்னா இளைஞர்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்குமா? அவ்வளோ ஒரு எஃபர்ட் எடுத்து அவங்க போலிங் பூத்துக்கு போயிருப்பாங்களாங்கிற கேள்வியை நான் வந்து கேட்டே ஆகணும். அதற்கு காரணம் விஜய். நீங்கள் சோழிங்கர் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே இப்போ அதிக அளவில் எலக்ட்ரேட் கொண்ட தொகுதி அது. அதில் நிறைய பேர் வந்து இதில் டீலிமிட்டேஷனில் எஸ்ஐஆரில் எடுத்துட்டாங்க, எஸ்ஐஆரில் நீக்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ட்ரமாட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை நீங்கள் எப்படி அக்கௌண்ட் பண்ணுவீங்க? அதான் நீங்கள் எஸ்ஐஆரில் நிறைய வாக்காளர்கள் எடுத்துட்டா இதுவும் குறையணும்ல கரஸ்பாண்டிங்காக. ஆனால் அதிகமாக இருக்குது. மோர் தென் 1,00,000 வந்து அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க. அது ஒரு அர்பன் தொகுதி, இளைஞர்கள் அதிகமாக இருக்கிற தொகுதி. அப்படிங்கும்போது அதுக்கு ஒரு விஜய் காரணம்னு நான் நினைக்கிறேன். 2021 ஒரு மாதிரி இருமுனை தேர்தலாக இருந்து எம்கேஎஸ் வர்சஸ் இபிஎஸ்னால் நிச்சயமாக இந்த வாக்கு சதவீதம் வந்திருக்காது அப்படிங்கிறது எண்ணம். 80 தாண்டி இருக்காது, 85 வந்திருக்காது. சார் சொல்றது என்னன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் நம்ம வந்து கணக்குல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட அதிகமான வாக்குகள் வந்துட்டு பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட வந்துட்டு 78% பதிவாயிருக்கு. அந்த நேரத்தில் வந்துட்டு ஆட்சியெல்லாம் ஒன்றும் மாறல. திரு ஜெயலலிதா அவர்கள் தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றினார். அப்படிங்கிறப்ப அவர் சொல்றது நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. கொரலேட் பண்ண முடியாது. நீங்கள் அந்த மாதிரி இப்போ வாக்கு சதவீதம் அதிகமானதுன்னா ஆட்சி மாறும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி அந்த மாதிரி ஒரு தொடர்பு வந்து இப்போ கண்டினியூ ஆகிறது இல்லை. இப்போ ஆட்சி மாறுறோங்கிறத அப்போ அடுத்த கட்டத்தில் பேசிக்கலாம். இப்போதைக்கு அதுக்கு ஃபேக்டர் வந்து என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட அப்சர்வேஷனில் மக்களுடைய இன்ட்ரெஸ்ட். என்னுடைய நண்பரே ஒருத்தர் வந்து மைசூரில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து கவர்மெண்ட் வேலை, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. 2011க்கு அப்புறம் அவர் இப்போ தான் ஓட்டு போடுறாரு. ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ் ஹி வாஸ் அவே. ஆனால் இந்த முறை அவர் மனைவியோட 2 சின்ன குழந்தைங்களோட கஷ்டப்பட்டு, பஸ்லாம் அதிகமாக இல்லை, கர்நாடகா கவர்மெண்ட் 2 ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க மதுரைக்கு. வந்து அவர் விருதுநகர் போயிருக்காரு, ஒய்ஃப் வந்து பரமக்குடி போயிருக்காங்க. இதற்கு காரணம் விஜய்.
அவருக்கு வந்து ஏதோ ஒரு உந்து சக்தி, வீட்டில் ரெஸ்ட் எடுக்கலாம், அவர் லீவ் போட்டு வரணும், ஏன்னா அவங்களுக்கு லீவு கிடையாதுல்ல, அவர் இருக்கிறதுக்கு கர்நாடகா மைசூரில். ஸோ இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். அவர் என்ன சொன்னார், அவருடைய தம்பி வந்து திருப்பூர்லேருந்து விருதுநகர் வரதுக்கு பஸ்ஸே கிடைக்கலையாம், 2 வீலரில், அதுவும் ஸ்கூட்டர்லேயே வந்திருக்காரு ஒய்ஃபையும் அழைச்சிக்கிட்டு. இந்த மாதிரி நிறைய கதைகள் நம்ம கேட்குறோம். யாரை பார்த்தாலும் வந்து இந்த ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்டு. ஜென்ரலாக எலெக்ஷன்னா ஒரு அலுப்பு, ஒரு சலிப்பு, ஓட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு ஒரு சினிக்கலான ஒரு பார்வை இருந்ததில்ல. இப்போ நம்ம போடுற ஓட்டு வந்து இஸ் கோயிங் டு கவுண்ட் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்குது, ஒரு எண்ணம் வந்திருக்குது மக்கள்கிட்ட, அது இளைஞர்கள்ட்ட வந்திருக்குது. என்ன ஓட்டு போடுறதுக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு தூண்டுதலா இருந்திருக்கிறாரு, அப்படி எடுத்துக்கலாம். ஆனா அவங்க யாருக்கு ஓட்டு போட்டாங்கங்கிறது எப்படி எடுத்துக்கலாம்? அவங்க பெரும்பாலும் விஜய்க்கு தான் போட்டுருவாங்க. விஜய் இதுல இன்னொரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, எல்லாருமே வந்து போட்டி போட்டுட்டு ஓட்டு போட போறாங்க இந்த வருஷம் அப்படிங்கிறப்ப எல்லா கட்சிகளும் நம்ம கட்சி விட்டுறக்கூடாது அப்படின்னு அவங்களும் ஓட்டு போட வந்திருக்கலாம் இல்லையா, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா? வந்திருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த இளைஞர்கள் அப்படின்னா அவங்க வந்து விஜய்க்கு போடணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கூட்டத்தில் நம்மளும் இருக்கணும், அவருக்கு ஓட்டு போட்ட அந்த ஒரு பெரிய கூட்டத்தில் ஒரு போட்டி மனப்பான்மை இங்கே கிரியேட் ஆயிருக்குங்கிறத மட்டும் பார்க்க நான் போகலன்னா வந்து இன்னமும் அவருக்கு பெரிய இழப்புங்கிற மாதிரி. அவருக்கு நம்மளை இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, நம்மளை நம்பி தான் வந்திருக்கிறாரு, நம்ம போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் போகிறாங்க. அவர் என்ன பண்ணுவார், அவரோட திட்டம் என்ன, அதை பார்த்து போனாங்களான்னு சொல்ல மாட்டேன். பட் ஒரு 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 மைண்ட் செட், இந்த மாதிரி ஒரு கலெக்டிவ் மைண்ட் செட் வந்திருக்குது. அது ஒரு ஸ்பைக்குக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். ஸ்பைக்குக்கு விஜய் அவர்கள் முக்கியமான காரணம். ஐ எம் 100% சர்டன் எம்கேஎஸ் இபிஎஸ்னா 80க்கு கீழே தான் இருந்திருக்கும், 80 தாண்டி இருக்காதுங்கிறது என்னுடைய எண்ணம். அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், அந்த ஒரு சினிசிசம் ஜென்ரலாக இருக்குது. நம்ம போட்டு என்ன ஆக போகுது, அவங்களே திரும்பி இருக்காங்க. மாற்றம் அப்படிங்கிறது ஒரு கீவேர்டு. இப்போ அது வந்து நிறைய பேரை உந்தி தள்ளிருக்குன்னு சொல்கிறேன். ஏன் ஓல்டர் ஓட்டர்ஸ் கூட ஏதோ ஒரு அந்த இவ்வளோ எத்தனை வருஷம் இருந்துட்டாங்க, புதுசாக ஒருத்தர் வரட்டுமே அப்படின்னு நிறைய வயதான பெண்கள் கூட சொல்கிறாங்கல்ல. எப்படி ஒர்க் அவுட் ஆகும் ரிசல்ட் அன்னைக்கு தான் பார்க்க முடியும். ஸோ 2 வித்தியாசமான ஒரு ஆன்சர் கிடச்சிருக்கு சார். நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க, இப்போ மறுநாளே நம்ம ஓட்டுப்பதிவுக்கு மறுநாளே நம்ம பேசினப்ப வந்து விஜய் அவர்கள் தான் முக்கியமான காரணம்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நிறைய பேரை சந்திச்சிருந்துருப்பீங்க, நிறைய விவாதங்களில் கலந்துருந்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு டேட்டா கிடச்சிருக்கும். இப்போ எப்படி இருக்குது, அதே மனநிலையில் தான் இருக்கீங்களா நீங்கள்? நான் அதே மனநிலையில் தான் இருக்கேன். சுமார் 40 குடும்பங்களில் எனக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் மிக குறைவுன்னா நான் பேசினது, ஏன்னா அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தினுடைய ஓட்டாக பார்க்கப்படும். அதனால் நண்பர்கள், அதிகமான நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள் உட்பட பல குடும்பங்களோடு நான் பேசினேன். ஸோ பல குடும்பங்களைச் சேர்ந்த வயதானவர்கள் அதே நிலை, பழைய நிலையில் வாக்களிச்சிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கோ வாக்களித்தவர்கள் அதே பாதையில் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த இளைஞர்கள், இளம்பெண்கள், ஏற்கனவே ஓட்டளித்தவர்களும் உண்டு நாடாளுமன்ற தேர்தலில். இந்த முறை ஓட்டளித்தவர்கள் கூடுதலாகவும் உண்டு. ஸோ இவர்கள் மத்தியிலெல்லாம் ஒரே பேச்சு விஜய் என்பது தான். என்ன, ஆகவே அது ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்தது. நண்பர் ரகு அவர்கள் சோழிங்கநல்லூர் ஒரு உதாரணத்தை சொன்னார். கிளாம்பாக்கம், அங்கே நாம் கண்ட காட்சி, அங்கே ஏற்பட்ட ஒரு போராட்ட குணம், அங்கே போராட்ட குணத்தில் சீரியவர்களெல்லாம் மிக பெரும்பாலானவர்கள் இளைஞர்கள். அங்கே நேரடியாக சென்றிருந்த ஒரு தொலைக்காட்சி சேனலுடைய பிரதிநிதியோடு நான் பேசினேன். ஸோ அவர்களெல்லாம் விஜய்க்கு போட வேண்டும், ஆனால் போக முடியவில்லை. அதிலே கொஞ்சம் பேர், ஒரு கால்வாசி பேர் திரும்பி விட்டார்கள். முக்கால்வாசி பேர் ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அவர்களுக்கு எந்தெந்த வண்டி கிடைக்கிறதோ அதை பிடித்து போனார்கள். இது வந்து நம்ம 2 செய்திகளின் மூலமாகவும் தெரிந்து கொண்டோம், நாளேடுகளில் வந்த செய்திகளின் மூலமாக. என்னென்னா, போகிறதுலேயும், சிட்டியை விட்டு போகிறதுலேயும் பிரச்சனை இருந்தது, வர்றதுலேயும் பிரச்சனை இருந்தது. ஸோ இங்கே கிளாம்பாக்கத்தில் அதிகாரிகள் தரப்பில் ரொம்ப காலதாமதமாக கொடுத்த விளக்கம் ஏற்கும்படியாக இல்லை. இவ்வளோ பேர் ஊருக்கு போகிறதுக்கு வந்திருக்காங்க, அங்கே பஸ்ஸே இல்லை. கேட்டால் அங்கேருந்து வர்ற பஸ்ஸெல்லாம் லேட் ஆகிட்டுருக்கு, இப்படி ஒரு காரணத்தை சொன்னாங்க. நான் எதுக்கு அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா, there was a surge, there was an eager among youngsters, youth. அது நான் திரு ரகு அவர்களுடைய பாயிண்டில் ஒத்துக்கிட்டு டிஃபர் ஆகிறது என்ன விஷயம்னா, இந்த எலெக்ஷன் டிஎம்கே வர்சஸ் இபிஎஸ்ன்னு இருந்திருந்தால் 80% தான் வந்திருக்குன்னாரு. நான் 80 கூட வந்திருக்காதுன்றேன். அதே பழைய 73, 75 தான் நின்று இருக்கும். இந்த ஃபேக்டர்னால தான் இது. அதனால் இந்த ஃபேக்டர் அதே மாதிரி, அதே ரேஷியோவில் இட் வில் ரிஃப்ளெக்ட் இன் தி விஜய்ஸ் பர்சன்டேஜ் ஆல்சோ. அதனால தான் நான் கடந்த முறை உங்களோட உரையாடி இதில் கொஞ்சம் டிஃபர் ஆகுறது என்ன அப்படின்னா, இப்போ ஆமாம் திரு விஜய் அவர்கள் தான் முக்கியமான ஃபேக்டர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குன்னு ஒத்துக்கிட்டாலுமே,
என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கான ஒரு ஊக்குவிப்பா இருந்திருக்கிறாரு. ஆனா எல்லா கட்சிகளும் எல்லா கட்சி சார்ந்த தொண்டர்களும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிடுமோ அப்படிங்கிற காரணத்தினால எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு போய் ஓட்டு போட்டாங்க. அப்படிங்கிற ஒரு காரணத்தை இங்க வந்து வைக்கிறத பார்க்க இல்ல. முடியுது. அதாவது திராவிட முன்னேற்ற ஒரு கழகம் போட்டி மனப்பான்மை இருக்கும்ல சார். இல்ல. இப்ப அவங்க போட போறாங்கன்னா, அப்ப நம்ம கட்சிக்காக நண்பர் நம்ம போடணும்னு. நண்பர் பிரியன் அவர்கள் பண விநியோகத்தை பற்றி குறிப்பிட்டார். ரொம்ப ஷார்ட்டாக அவருக்கான அந்த முதல் சுற்று ஸ்பேஸ் குறைவுன்றதுனால கூட அப்படி இருந்திருக்கலாம். ஆனால் அது குறித்து எனக்கு கூடுதல் தகவல்கள் உண்டு. அதாவது நானும் ஒரு 46வது ஆண்டில் இருக்கேன் பத்திரிகை துறையில். ஸோ அப்படி பார்க்கும்போது பொது தேர்தல்களில் தலைவர்களுடைய சுற்றுப்பயணம் முதல் 10-15 ஆண்டுகளில் நான் கவர் செய்பவனாக மட்டுமே இருந்திருக்கிறேன். அதன் பிறகு ஒரு 25 ஆண்டுகள் களத்திற்கு சென்று கருத்து கணிப்பு மேற்கொள்கிற பத்திரிகையாளராக இயங்கி இருக்கிறேன். இடைத்தேர்தல்களை தவிர பொது தேர்தல்களில் மிகப்பெரிய அளவுக்கு பண விநியோகம் நடைபெற்றது இந்த தேர்தலில் மட்டும்தான். வேறு எந்த தேர்தலிலும் கிடையாது என்பதை என்னுடைய நினைவேடுகளை புரட்டி என்னால் தீர்க்கமாக சொல்ல முடியும். 2 கட்சிகளும் போட்டி போட்டுக்கொண்டு 1000 ரூபாய் குறைந்தபட்சம், அதிகபட்சம் 6000, 1000, 1500, 1500, 2000 இப்படி தொகுதிகளுக்குள் மாறுபட்ட தொகுதிகள் இருக்கின்றன. இது தவிர பரிசு பொருட்கள். இப்படி நடைபெற்று ஒரு ஜனநாயகத்தின் பேரால் நடந்த ஒரு கேலிக்கூத்து. அது வந்து திரு பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி அதுவும் ஒரு காரணி. எஸ்ஐஆர், விஜய், பண விநியோகம் இதெல்லாம் ஒரு காரணி. ஆனால் இப்படி கொடுத்ததற்கே காரணம் விஜய் என்கிறேன் நான். 2 கட்சிகளும் கொடுத்துருக்காங்க. இன்வேரியபிளி இன் ஆல்மோஸ்ட் ஆல் கான்ஸ்டியூன்சிஸ் கொடுக்க முடியாமல் லாக் ஆகி சில இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா 75-80% இவங்க டார்கெட்டு. எந்த தொகுதியாக இருந்தாலும் 80% ஓட்டர்ஸை ரீச் பண்ணணும் அப்படின்றது டார்கெட்டு. இப்போ மயிலாப்பூரில் ஒரு பெரும் அமௌண்ட்டை பிடிச்சிட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா 60% தான் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்ததுன்னு நான் பார்ட்டி ஒர்க்கர்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். 55-60% தான். அதில் அதிருப்தி ஆகிருக்காங்க. இதில் என்ன ஆகி போச்சுன்னா அந்த வாக்காளர்களிடம் ஏற்படுத்திய சீர்கேடு இருக்கு இல்லையா, 2 பேரும் அந்த சீர்கேடு ரொம்ப கவலைக்குரியது. எப்படின்னா பணம் இன்னும் எங்கள் ஏரியாவுக்கு வரல அப்படின்னு சண்டை போடுறாங்க. இன்னும் எங்கள் ஏரியாவுக்கு பணம் வரல, எப்போ கொடுப்பீங்க? இன்சிடென்டலி மயிலாப்பூரில் தான் சென்னை மாவட்டத்திலே குறைந்தபட்ச வாக்குப்பதிவு. ஏன்னா அந்த பணம் பிடிச்சிட்டாங்க, பரவலாக போய் சேரலை. இதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால் அதுவும் ஒரு ரீசன். ஆனால் நீங்கள் உரையாடி இருப்பீர்கள் அல்லவான்னு கேட்டீங்க. உரையாடிய காரணத்தால் சொல்லுகிறேன். சென்னையில் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திடம் வேட்பாளரிடம் பணம் வாங்கி கொண்டு விசிலுக்கு போட்டிருக்கிறார்கள். பெரியவர்கள் என்ன பண்ணுறார்கள், கிராமத்திலலாம் அந்த சத்தியத்துக்கு பயப்படுவாங்க, நகர்ப்புறத்துலலாம் சத்தியத்துக்கு பயப்பட மாட்டாங்க. அவன் என்ன அடித்து வச்சுருக்கான் கொடுக்குறான்ற மாதிரி இதே வார்த்தை வரும். ஸோ இது இங்கே நான் கேள்விப்பட்ட தகவல். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கியமான வேட்பாளர் போட்டியிடக்கூடிய தொகுதி. அங்கே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வீட்டில் இருக்கிற 4 பெரியவங்க சூரியனுக்கு போட்டிருக்காங்க, 8 சின்னவங்க விசிலுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் பணம் 12 பேரும் வாங்கியிருக்காங்க. ஆகவே பணமும் ஓட்டு பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுவதற்கு காரணமாக இருக்கிறது. கொடுத்ததுனாலே அவங்களுக்கு கிடைக்குமான்னா அது சந்தேகம். நிச்சயமா. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருந்து நான் எடுத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, ரெண்டு காரணம் இருந்தது. 3 காரணம் ஆட் ஆயிருக்கு. ஒன்று வந்து எஸ்ஐஆர், ஒன்று வந்து விஜய் ஃபேக்டர், இன்னொன்று வந்துட்டு பணம். ஸோ அதுவுமே இங்கே ஒரு பெரிய ரோலை வந்து ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண நினைச்சேன். இப்போ இளைஞர்கள் வந்து தி ஓன்ட் அப் தி எலெக்ஷன். அதாவது அட்லி சொல்லுவார்ல, எங்கள் அண்ணனுக்கு நான் செய்யலை யாருப்பா செய்வா அப்படின்னு சொல்லுவார்ல, அவர் விஜய் ரசிகராக சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஆர்வம் நம்ம இதுமாரி பார்த்துருக்கவே மாட்டோம். ஏடிஎம்கே தோக்கணும், டிஎம்கே தோக்கணும்னு மக்களை ஓட்டு போட்டிருக்கலாம். இளைஞர்கள் மத்தியில் இது வந்து நம்ம ஓட்டு போடலைன்னா நம்ம வந்து அவர் நம்பி வந்திருக்கிற கைவிட்டோன்னு ஒரு எண்ணம் வந்துருமோங்கிற மாதிரி. அது வந்து அது கட்டிங் அக்ராஸ் இது அவங்களுடைய விருப்பு. சென்னையோட அஜித் ரசிகர்கள், மற்ற நடிகர்களோட ரசிகர்கள்லாம் கூட இது என்னமோ வந்து திரைத்துறையோட ரெப்ரஸன்டேட்டிவாக அவர் வந்திருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அந்த சினிமாவில் இருக்கிற போட்டி பொறாமல் சண்டை சச்சரவு வந்து இங்கே ஸ்பில் ஓவர் ஆகலைன்னு நான் சொல்கிறேன். அவங்க கூட வந்து இவருக்கு போடணுங்கிற ஒரு எண்ணத்தில் போன மாதிரி எனக்கு தோணுது ஓவராலாக. சென்னையில் வந்து டிஎம்கேக்கு டிவிக்கே டஃப் கொடுக்குறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. பல தொகுதிகளில் டஃப் கொடுக்குறாங்கன்னு. சென்னையோடைய ஓட் பர்சன்டேஜ் வந்து 83.21. ஆமாம். ஆனால் ஓட்டளித்தவர்களின் எண்ணிக்கை வந்து கம்மி. ஆமாம், பர்சன்டேஜ் வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் 83.71% போல இருக்குது.
21 எலெக்ஷன்ஸில் வந்து எவ்வளோ தெரியுமா போட்டாங்க? 24,22,000 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. போன வாட்டி 21 போட்டதை விட வெறும் 20,000 பேர் தான் அதிகமாக போட்டு. இல்ல மொத்தமா நீங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையோட ஓட்டிங் பர்சன்டேஜ் வந்து ஜாஸ்தி. ஆனா ஓட்டளித்தவர்கள் நம்பரா நம்ம கால்குலேட் பண்ணோம்னா கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் வந்து சென்னை பொறுத்த வரைக்கும் கம்மி. கம்மி இல்லை. போன வாட்டியை விட இந்த வாட்டி வந்து இன்க்ரீஸ் வந்து 20,038 தான். அதாவது சென்னையோட ஓட்டர் டர்ன் அவுட் ரீச் 83.71% வித் 24.22 lakh votes cast அண்ட் இன்க்ரீஸ் ஆஃப் 20,038 சின்ஸ் 21 எலெக்ஷன்ஸ். ஸோ 20,000 தான் ஏறி இருக்குது. அப்போது திமுகவுக்கும் தமாகவுக்கும் போட்டி ஒன்று அப்படி திரண்டு வந்து போட்டாங்க. அது இதுன்னா எவ்வளோ போட்டாங்கன்னு தெரியல, யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல, எவ்வளோ போட்டாங்கன்றதும் தெரியல, யாருக்கு போட்டாங்கன்னு தெரியல. இவங்க 2 பேரும் பேசுனதுல இருந்து ஒரு பாயிண்ட் உங்ககிட்ட வைக்கணும். இந்த விஷயமும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் நான் ஃபர்ஸ்டே அதை கேட்டேன். ஓகே, திரு விஜய் அவர்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேக்டர் ஊக்குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மக்கள் வந்துட்டு வாக்கு போய் போடுறதுக்கு. ஆனால் அது தாவேக்காக்கு தான் போயிருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போ வந்து இந்த எலெக்ஷன் வந்து ஒரு போட்டி மாதிரி மாறிடுச்சு. டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் போட்டி மாதிரி மாறிடுச்சுங்கிறப்ப 2 பேரும் வெகுண்டர் வந்து ஓட்டு போட்டிருந்திருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுது எல்லா விவாத மேடைகள்லையும். அதையுமே உங்ககிட்ட நான் வைக்கிறேன். இல்லை, இப்போது டிவிகே வந்து ரொம்ப ஓக்கலாக இருக்காங்க, ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க. நான் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டேன்னு வெளிப்படையாக சொல்கிறாங்க. அது ஏதோ ஒரு பெரிய சாதனை மாதிரி அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த சத்தம் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக கேட்குறது ஆக்சுவலாக. இப்போ சத்தம் போடாத ஒரு பெரிய ஓட் பேங்க் பின்னாடி இருக்குது, சொல்லாத ஒரு ஓட் பேங்க் பின்னாடி இருக்குது. அது எவ்வளோ நமக்கு தெரியாது. நமக்கு கேட்குறது, காதில் கேட்குறதெல்லாம் வந்து எல்லாமே டிவிகேன்னு சொல்கிறதா நம்ம காது கேட்குது. சொல்லாதவங்க எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ இப்போ இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த மட்டும் டிவிகேவுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டாங்களா இல்லையான்றது நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது நான் டிவிகே ஓட்டு போட்டேன்னு சொல்கிறத வச்சு நிறைய பேர் போன வாட்டி ஓட்டு போட்டதே மாறிட்டாங்க. அதிமுக ஓட்டு போட்டவங்க டிவிகேக்கு போட்டிருக்கான். இல்லை, அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் வந்து விஜய்க்கு வந்து வாக்குகள் வரத்துக்கான வாய்ப்புகளை வந்து நான் பார்க்குறேன். நான் பல மாதங்களாகவே சொல்லிகிட்ருக்கேன் அவருக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது, ஓட்டு வரத்துக்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, நான் பல மாதங்களாக சொல்லிகிட்ருக்கேன். அந்த வாய்ப்புகள் இன்னும் ஓப்பனாக இருக்குது. அது வந்ததுக்கு அப்படி ஓட்டு அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த ஓட்டர் டர்ன் அவுட் மட்டுமே வந்து விஜய்க்கு அதிகமான வாக்குகள் விழுந்திருக்குன்னு சொல்கிற விஷயம் இருக்குல்ல, விழுந்திருக்கிற வாக்குகளில் விஜய் அதிகமாக பெற்றிருக்காரா, எவ்வளோ பெற்றிருக்காருன்னு ஒரு கேள்வி. இந்த ஓட்டர் அதிகமாக போட்டவங்க எல்லாமே வந்து விஜய்க்கு தான் போட்டாங்க, அதிகமாக வந்திருக்கிறது எல்லாமே விஜய்க்கு தான் வந்திருக்கு அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட் வந்து 4 மேக்கு அப்புறம் தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா வந்து இளைஞர்கள்லாம் வெறும் வந்து ரொம்ப சிம்பிள் கணக்கு சொல்கிறேன் உங்களுக்கு. 5,73,00,000 வாக்காளர்களில் வந்து 40 வயசு கீழே இருக்கிறவங்க வந்து ஒரு 41% இருக்காங்க. தே ஆர் ரஃப்லி அரவுண்ட் 2,40,00,000 2,40,00,000 பேர் இருக்காங்க. பதிவான 4,87,00,000 ஒரு 41% நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்க அப்ராக்சிமேட்லி 2 கோடி பேர் வருவாங்க. 2 கோடி பேரை நீங்கள் 234 கான்ஸ்டியூன்சியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிங்கன்னா ஒரு 85,000 ஒரு கான்ஸ்டியூன்சிக்கு வரும். ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு நம்பர். அதில் பாதி பேர் ஓட்டு போட்டால் கூட நீங்கள் 40,000 42,000 தான் ஓட்டு போட முடியும். என்டையர் 50% ஓட்டு போட்டால் கூட அதை போட்டு நீங்கள் வின் பண்ணவும் முடியாது. நல்ல பர்சன்டேஜ் வாங்கலாம். இன்னும் மேலே ஒரு 10,000 போட்டால் கூட 50,000 வாங்கலாம் வச்சுக்கோங்க. என்னுடைய கணக்கு என்னென்னு இதில் முடிச்சிடறேன். என்னுடைய கணக்கு என்னென்னா ஹீ வில் கெட் மோர் ஓட்ஸ். அதாவது முதல் தடவையாக ஒருத்தர் கண்டெஸ்ட் பண்ணுற ஒருத்தர் நிறைய ஓட்டு வாங்குவார். ஹவு மச் ஹீ வில் கன்வெர்ட் இன்டு சீட்ஸ்ன்னு இருக்குல்ல, தட் இஸ் தி பிகர் கொஸ்டின் ஹியர். நிச்சயமா சார், அந்த கேள்விக்கு நான் மறுபடியும் வரேன். இல்லை, நான் ஒரு குறுக்கிட விரும்புகிறேன். திரு பிரியன் கணக்கில் அவர் வந்து அந்த 40 கீழே இருக்கிறவங்க இவ்வளோ தான் வரும், அதை நீங்கள் 234க்கு ஸ்பிளிட் பண்ணால் எவ்வளோ வரும், 41% சொல்கிறாரு. அப்போ திமுக வாங்குறத நீங்கள் ஸ்பிளிட் பண்ணுங்க, எவ்வளோ வரும் மீதி? அவங்களுக்கு இதே மாதிரி தான் வரும், ஜெயிக்கிற நம்பரை வந்துடுமா? அவங்களும் இந்த 41 அவங்களுக்கு கொடுத்தாலே ஆகவே திமுக மற்ற ஏஜ் செக்ஷன்லயும் வரும்னு எல்லா செக்ஷன்லயும் கணக்கு பண்ணுவாரு. இல்ல அது அந்த மற்ற ஏஜ் செக்ஷன் பார்ட்டி கீழ தான் விஜய்க்கு ஒரு ப்ராமினன்ட்டா சொல்றதுனால இந்த கணக்கு சொல்றேன். ஏடிஎம்கே பார்ட்டிக்கு மேல இல்ல அதனால பாதி அந்த பாதி இருக்குல்ல 45,000 வாங்கினா கூட அவ மற்ற செக்ஷன்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அந்த செக்ஷன்லேருந்து டிஎம்கே ஏடிஎம்கே எல்லாருக்கும் இவருக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவா இவருக்கு அதிகமாக விழுன்னு ஒரு கணக்கில் சொல்கிறேன். இது ரஃப் கணக்கு தான். 35,000 வாங்கலாம், 30,000 வாங்கலாம், ஒரு தொகுதியில் 45,000 வாங்கலாம். சில பேர் வந்து ஸ்டார் கேண்டிடேட், டிவிக்கு ஒரு ஸ்டார் கேண்டிடேட் 70,000 கூட வாங்கலாம். ஒருத்தர் வின் பண்ண கூட செய்யலாம், அது வேறு விஷயம். பாயிண்ட் என்னென்னா வந்து இந்த 40 வயசு கீழே இருக்கிறவங்க பெரும்பாலும் 75% அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு சொல்லும்போது அதை மட்டுமே வாங்கி அவர் வின் பண்ண முடியாது அப்படின்ற பாயிண்ட்ல தான் நான் வரேன். ஓகே, அதாவது இளைஞர்கள் வந்து பெரும்பாலும் அவருக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, அந்த 75% வந்துட்டு எல்லாமே பண்ணிருப்பாங்கங்கறத எடுத்துக்க முடியாதுங்கிறது அது மட்டுமே வெற்றிக்கு உதவாது அப்படிங்கிறது. அது மட்டுமே மிக பெருவாரியான இளைஞர்கள் அவருக்கு தான் வாக்களித்திருப்பார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இல்லை. மிக பெருவாரியான இளைஞர்கள். அதற்கு ஒரு சான்றா சொல்லணும்னா சென்னையில்
நாங்கள் நடத்திய கருத்து கணிப்பிலே நாம் போல எங்கள் நிருபர் போயிருக்காரு. கிட்டத்தட்ட 6-7 தொகுதிகளில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்படுகிறது. அப்படிதான் நிலை, கள நிலவரம். திரு இதய அவர்கள் நடத்திய அந்த கருத்து கணிப்பில். கருத்து கணிப்பு. அது தவிர திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிற திமுக மேடைகளில் தோன்றுகிற ஒரு முன்னாள் ஊடகவியலாளர் ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களை பற்றி ரசனை குறைவாக பேசியிருக்கிறார். அதுவே கூட அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலையையும் எரிச்சலையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த கமெண்ட் இருக்க, இந்த ரசனை குறைவான கமெண்ட்டு அவங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய கவலை, பதட்டம், அதனுடைய அடையாளம் தான் அது. அந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை டார்கெட் செய்து விமர்சிப்பது. ஆகவே அவர்களுக்கும் தெரிகிறது கண்ணுக்கு நேரம் என்ன நடந்து கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் நீங்க வாக்களித்து இருந்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமா வந்து அது கவலை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்ல முடியும். நிச்சயமாக நீங்க இப்ப இங்க எல்லாருமே வந்துட்டு இல்ல எல்லாருமே என்ன சொல்றீங்கன்னா, நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து இளைஞர்கள் அவருக்கு வாக்கு போட்டிருப்பாங்க அப்படிங்கிறீங்க. சோ இளைஞர்கள்ங்கிற பட்சத்துல ஏன்னா அது வாக்கு போட்டிருப்பார்கள் என்பது வெறும் அனுமானம் அல்ல. திரு பிரியன் அவர்கள் அவருடைய விமர்சனத்தோடு ஒரு பார்வையை வெளிப்படுத்தினார். ஏதாவது ஒரு பெருமையை போல விஜய்க்கு வாக்களித்தவர்கள்லாம் நாங்கள் விஜய்க்கு போட்டோம் என்று சொல்லுகிறார்கள் என்றால் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி சொல்லுகிறார்கள். ஆமாம், மாற்றம் வேண்டும் என்று விரும்புகிறோம், அதற்காக போட்டோம், பைட்டில் கொடுத்துக்கிறார்கள். ஸோ அதெல்லாம் பேசுகிற போது அவர்கள் அதன் மூலமாகவும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பல பேருடன் உரையாடுகிறது மூலமாகவும் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி வெளிப்படையாக ஒப்புக்கொள்வதன் மூலமும் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த கேள்வி நான் திரு ரகு கிட்ட வைக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல சோஷியல் மீடியாவை வந்துட்டு நீங்க எடுத்துக்க முடியுமா, கணக்குல அக்கௌண்டபிலிட்டியா எடுத்துக்க முடியுமா? ஏன்னா இப்ப இந்த மாதிரி நான் தாவேக்காக தான் ஓட்டு போட்டிருக்கிறேன்னு சொல்றவங்க வந்து சோஷியல் மீடியால தான் வந்து சொல்றாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தான் நம்மளால் அதிகமாக பார்க்க முடியுது. அதை குறித்து தான் இங்கே வந்துட்டு பெரும் விவாதங்கள் வந்து இருக்குங்கிறத பார்க்க முடியுது. பட் அந்த சோஷியல் மீடியாவை நம்ம அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க முடியுமா? அதனால தான் வாக்கு சதவீதம் இவங்களோட அதிகரிச்சிருக்கு நீங்கள் சொல்கிறத எடுத்துக்க முடியுமா? அது ஒரு எக்கோ சேம்பர், அது மல்டிப்ளை ஆகும். நிறைய பேர் டிவிகேவை சேர்ந்தவங்க வெளிப்படையாக வந்து நான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெருமையாக பார்க்குறாங்க. அது மட்டுமே வந்து உங்களுக்கு ஜெயிக்க வச்சிடாது. நிறைய பேர் சைலண்ட்டாக ஓட்டு போட்டவங்க சொல்லாமல் இருக்கலாம். நாங்கள் வந்து இப்போது இளைஞர்கள் நிறைய பேர் விஜய்க்கு போட்டிருப்பாங்கன்னு சொல்கிறோமே தவிர அது போட்டது சரின்னு சொல்ல. அது அந்த காரணங்களுக்கு நம்ம போகல. அந்த கட்டம் முடிஞ்சிருச்சுன்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன ஆஃபர் பண்ணார், என்ன பண்ண போகிறாரு, மாற்றமா ஏமாற்றமா, அந்த மாதிரி நம்ம பேசல. நம்ம பார்க்குற ஜென்ரல் ட்ரெண்டு அதை வச்சு தான் சொல்கிறோம். இப்போ பிரியன் சாருக்கே நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து அப்சல்யூட் நம்பர்ஸ் எடுக்கிறார். 20,000 ஓட்டு தான் அதிகமாக இருக்குன்னு. நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் வரலன்னா இவ்வளோ கூட வந்திருக்காதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதா? நீங்கள் வந்து இதை அப்படி 2021 கோவிட் பீரியட்ல இவ்வளோ போட்டாங்க, இப்போ 20,000 தாங்க சென்னைக்கு வந்து. நான் என்ன கேட்க விரும்புகிறேன்னா, இப்போ டிவிகே தரப்புல இருந்து கிளைம் பண்ணுற விஷயங்கள் என்ன அப்படின்னா, எல்லாரும் கேட்குறவங்க எல்லாரும் வந்துட்டு விஜய்க்கு தான் ஓட்டு போட்டிருக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே, இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அந்த அல்கோரிதம் எப்படி ஒர்க் ஆகுங்கிறது தெரியும். ஒருத்தர் வந்துட்டு போட்டாங்கன்னா அதுவே தான் தொடர்ந்து வரும் அப்படிங்கறத பார்க்க முடியும். அது ஆம்பிளிஃபை பண்ணுங்கிறது ஒத்துக்கிறேன். ஆனா அத வந்து அவங்க ஒரு அக்கௌண்டபிலிட்டியா எடுத்துக்கறாங்க அப்படிங்கறது தான் நான் வந்து பார்க்குற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதே இளைஞர்கள் அது மட்டும் போதுமா அவங்க வாக்கு சதவீதம் அவ்வளவு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்றதுக்கு? அதே மாதிரி இளைஞர்கள் பிளாக் வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டிருந்தா அவங்களும் இதை சொல்லியிருப்பாங்க. சொல்ல மாட்டாங்களா? அவங்களும் இதை பெருமையா சொல்ல மாட்டாங்களா? இளைஞர்கள் எல்லாம் அதாவது வந்து நம்ம நார்மலா ஒரு அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும், காமனா யார் வந்து ஒரு விஷயத்தை பத்தி அதிகமா பேசுறாங்களோ அவங்க அதை அடுத்தடுத்து என்னோட ஃபாலோவர்ஸ் அதிகமாகணும், லைக்ஸ் அதிகமாகணும், அதை பத்தி அதிகமா இருக்கிறது அல்லது விஜய்க்கு தான் எல்லா வாக்களும் விழுந்திருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் ஏற்படுறதுக்கு காரணம் சோஷியல் மீடியா. நான் ஒத்துக்கிறேன். அது பிம்பமா இல்லையாங்கிறது அடுத்த கட்டம். இல்ல எனக்கு இல்ல, அது வந்து இப்போ அதிகம் நேச்சுரலா நம்ம அதை அனலைஸ் பண்ணோம்னா ரொம்ப அது எல்லாம் யாரை கேட்டாலும் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்கிறாங்க, விஜய்க்காக தான் நான் எலெக்ஷன் பூத்துக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அதற்கு காரணம் சோஷியல் மீடியா. அதையும் தாண்டி இவங்க திமுக அதிமுக சேர்ந்தவங்க கணிக்காத விஷயம் என்னென்னா, எல்லா செக்ஷனும் விஜய்க்கு போடுறாங்க, ஓல்டர் விமன் போடுறாங்க. அதுதான் கிரிட்டிக்கல் என்னை பொறுத்த வரைக்கும். இளைஞர்கள் தான் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிற அந்த இதை தாண்டி பாயிண்ட்டை தாண்டி விஜய் படத்தை பார்க்காதவங்க, விஜய் ரசிகர்களாக இல்லாத பெண்மணிகள், இந்த கலைஞர் உரிமை தொகை வாங்குகிற பெண்மணிகள் விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. அந்த அட்வான்டேஜ் தான் திமுகவுக்கு பதட்டத்தை ஏற்படுத்தும். ஒரு செக்டர் மட்டும் கிடையாது. ஆமா, படிச்சவங்க போடுறாங்க. இப்போ அப்பர் காஸ்ட்லாம் வந்து பிஜேபி ஏடிஎம்கேக்கு தான் போடுவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ மயிலாப்பூர்லேயே தமிழிசை கொஞ்சம் கஷ்டம்னு ஒரு பேச்சு எழுது. அங்கே யூஸ்வலாக அந்த கான்ஸ்டிடுவன்சியில் இருக்கிற காஸ்ட் குரூப் வந்து அவங்களுக்கு போடுவாங்கன்னு ஒரு பொது புத்தி இருக்குது. அவங்கெல்லாம் கூட மாற்றி விஜய்க்கு போட்டிருக்கலாம் அப்படின்னு தோணுது, சொல்கிறாங்க. யூஸ்வலாக வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடுறவங்க விஜய்க்கு போட்டிருக்காங்க. ஏன்னா திமுகவை தோற்கடிக்கும் வல்லமை வந்து இப்போது
ஏடிஎம்கே அல்லது எடப்பாடி பழனிசாமி இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய பொலிட்டிக்கல் ஃபிலாசபிலாம் கிடையாது. திமுகவை தோக்கடிக்கணும், ஸோ ஒரு பெரிய அப்போசிஷனா இவர் உருவாகணும் அப்படின்னு. அதாவது இவருடைய சப்போர்ட் பேஸ் வந்து வெறும் இளைஞர் கூட்டம், ஆளுங்கட்சியாக உருவாகணும். இளைஞர் கூட்டம் வந்து மட்டும்தான் அவரை டிரைவ் பண்ணுதுன்னு சொல்றாங்கல்ல. அதையே நம்ம ரீகன்சிடர் பண்ணோம்னு நான் சொல்றேன். அக்ராஸ் ரிலீஜன்ஸ், அக்ராஸ் காஸ்ட். நீங்க வட மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வன்னியர்கள், தலித்துகள் 2 பேருமே விஜய்க்கு போட்டுக்காக சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும்னு சொல்றேன். இப்போ என்ன எல்லாருக்கும் என்னன்னா, சில பேருக்கு விஜய் வெறுப்பு கண்ணமாக இருக்குது. எஸ்பெஷலி திமுக சார்பாக பேச வராங்கல்ல, அவங்க வந்து விஜய் மிடில் கிரவுண்டே கிடையாது. அவரோட பாப்புலாரிட்டி அக்னாலேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஜனநாயகத்தில் பாப்புலாரிட்டி முக்கியமாக இல்லையா? அவரோட ஃபிலாசபிலாம் அடுத்தது. ஃபிலாசபி பற்றியே பேசல. இப்போ எலெக்ஷன் கவுண்டிங் போது நம்ம வந்து நம்பர்ஸ் தான் பேசணும். ஓட்டு எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லும்போது அவங்க அதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க. அது சரி, இப்போ அந்த விஷயத்தை தான் கொண்டு வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அவருக்கு வந்து வாக்குகள் விழுந்திருக்கு, அதுவும் இல்லாமல் இந்த பர்சன்டேஜ் அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான். ஆனால் திமுகவின் நிலைப்பாடு இருக்கிறவர்களோ இல்லை வந்துட்டு விஜய் அவர்களை பிடிக்காதவர்களோ இதை கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க, ஒத்துக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. இப்படி தான் இருக்குங்கிற உண்மையை வந்து ஒத்துக்க மறுக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு வாதமாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. இல்லை, அவருக்கு விஜய்க்கு எப்படிலாம் ஓட்டு வருன்றதை நான் பல தடவை பேசியிருக்கேன். எப்படி வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள், அதிமுக எடுத்திருந்த ஓட்டுகள் அவருக்கு தான் போகும் இந்த வாட்டி பெரும்பாலும் ஏற்கனவே பேசியிருக்கோம். அதிமுக பிடிக்காதவங்க இருக்கிற அந்த குரூப்பும் விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருடைய ரசிகர்கள் வந்து ஒரு பெரிய வட்டமாக இருக்காங்க, அவங்க ஒரு பெரிய பிக் கேதரிங்காக இருக்குது, அவங்க ஓட்டும் அவருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாம் தமிழர்லேருந்து பெரும்பாலும் ஓட்டை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் வேஸ். நான் முதல்லலாம் சொல்லியிருந்த விஷயம் தான் இப்போ நடந்திருக்கு. ஆக்சுவலாக நான் வந்து இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன விஷயங்கள் அவருக்கு என்னென்ன வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கோ அது கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக அதுதான் நடந்திருக்கு. இன்ஃபேக்ட் நான் சொல்லாத நடக்கலை. இன்ஃபேக்ட் விஜய்க்கு என்ன வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் சொன்னேனோ அந்த வாய்ப்புகள் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. எப்படி வந்து மாற்றத்துக்கு வந்து அதிமுக லாயக்கு இல்லை, அந்த திமுக எதிர்ப்புன்றது வந்து விஜய் கையில் எடுத்துட்டார். விஜய் வந்து திமுக எதிர்ப்பை கூர்மைப்படுத்திட்டார். அதனால் வந்து அந்த ஓட்டு வந்து கம்ப்ளீட்டாக வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பழனிசாமியோட லீடர்ஷிப்பில் வந்து ஒரு இது இல்லை, எஃபெக்டிவ்னஸ் இல்லை, ஒரு எஃபிஷியன்சி இல்லை, ஒரு அட்ராக்டிவ்னஸ் இல்லை அதில். அதனால் வந்து அந்த ஓட்டுகள் விஜய்க்கு போனது. விஜய்க்கு வந்து இந்த மாதிரியான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஓட்டு வரத்துக்குன்னு பல தடவை சொன்னது தான், அது கன்வெர்ட் ஆகிருக்கா. ஓகே, இப்போ இதில் 2-3 ஃபேக்டர் எடுத்துக்கலாம். சரி, இப்போ இவர் பேசும்போது சொன்னார் இது இளைஞர்கள் வாக்கு மட்டும் கிடையாது, எல்லா செக்டர்லேருந்தும் வந்துட்டு குறிப்பாக வந்துட்டு விமன் அபவ் 50+ 60+ கூட அவருக்கு வாக்கு போட்டிருக்கிறாங்க. இந்த காஸ்ட் அந்த காஸ்ட்னால எல்லா காஸ்ட் மக்களும் வந்துட்டு அவருக்கு வந்து வாக்களித்திருக்கிறார்கள். வட மாவட்டங்கள்ல எப்படி வாக்குகள் போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை தற்கொலைகள் சொன்னதுனால படித்தவர்கள் வந்து ஒரு வெஞ்சன்ஸோட எனக்கு பிடிச்சிருக்கு நான் போடுறேன், அவருக்கு போடுறவனுக்குலாம் இப்போ அவரை விரும்புகிறவன் அவர் ரசிகராக இருக்கிறவன் அறிவில்லாமல் சொல்லக்கூடாதுங்கன்னு அவங்க கூட வந்து வாக்கு போட்டு இப்படி எல்லா செக்டர்ஸ்ல இருந்தும் அவருக்கு வாக்குகள் போயிருக்கு. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மட்டும்தான் முதல் தலைமுறை வாக்காளர்கள் மட்டும்தான் போடுவாங்க, அதாவது முதல் தடவை வாக்கு போடுறவங்க மட்டும்தான் போடுவாங்க, அப்படிலாம் அந்த ஃபேக்டருக்குள்ளே அடைக்க முடியாதுன்னு அவர் சொல்கிறது. இல்லை, தமிழ்நாட்டுடைய ஒரு டெண்டன்சியில் பொதுவாக ஒரு டெண்டன்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுகன்றது ஒரு 70 வருஷமாக 50 வருஷமாக இருக்கிற கட்சி, 55 வருஷமாக இருக்கிற கட்சிகள். அந்த கட்சிகள் மேலே வந்து மக்களுக்கு வந்து விருப்பமும் இருக்கும் வெறுப்பும் இருக்கும், ரெண்டுமே கலந்து தான் இருக்கும். ஒரு பலவிதமான ரொம்ப வருஷம் நீங்கள் ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கோ இல்லை அது இந்த எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோன்னா அது மேலே வந்து வெறுப்பு இருக்கும், அது மேலே பற்று இருக்கணும்னு இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மூணாவதாக ஒரு சக்தி வரும்போது, இப்போ விஜயகாந்த் வரும்பொழுது அவருக்கு பல யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டாங்க. சோஷியல் மீடியா இவ்வளோ ஒரு ஓக்கலாக இல்லை, ஒரு இதாக இல்லை, சத்தமாக இல்லை. அப்போ அந்த சமயத்தில் நமக்கு அதை பற்றின இம்பேக்ட் சரியாக தெரியல. 8% ஓட்டு அவர் வாங்கினார். ஆனால் யங்ஸ்டர்ஸ் அப்போ நிறைய பேர் ஐடியில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட விஜயகாந்த் ஓட்டு போட்டாங்க. அதெல்லாம் நடந்தது ஆக்சுவலாக. அப்போ நமக்கு அதை பற்றி ஏன் தெரியலன்னா, இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டு தாவேக்காக போட்டேன்னு சொல்கிற மாதிரி அப்போ யாரும் சொல்லலை. அதுதான் விஷயம் ஆக்சுவலாக. இப்போ வந்து விஜய் வந்து விஜயகாந்தோட ரொம்ப பாப்புலர், அதில் சந்தேகமே கிடையாது. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன். நான் சொல்கிறது அசம்பிளி 2006 அசம்பிளி அப்படியே வாங்க. 2014 பார்லிமெண்ட் விஜயகாந்த் அண்டு பாஜக ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, 3வது அணி அமைக்கிறாங்க. அது 19% ஓட்டு வாங்குது. ஆக்சுவலாக 2 இடத்துல வின் பண்ணுறாங்க, 19% ஓட்டு வாங்குது. அப்போது மக்களுக்கு வந்து ஒரு மூணாவதாக ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு ஆள் வந்தாங்கன்னா அது வந்து ஓட்டு போடுறதுக்கு ஒரு 20% வரையும் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் ரெடியாக இருக்காங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இதில் வந்து நம்பிக்கை தர 3வது அணியாக வந்தது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு பாப்புலரான ஆக்டராக வேறு இருக்கார். அதுதான் இவருக்கு ஆடட் அட்வான்டேஜ். அதனால தான் சொல்கிறேன், இவர் வந்து 20 கிராஸ் பண்ணுவார். ஏற்கனவே 15 அப்படின்ற ஒரு எண்ணிக்கையில் இருந்தோம், நம்ம 20 வரையும் டச் பண்ணுவார்ன்றது உறுதியாக இருக்குது.
20க்கு மேலே எவ்வளோ போவாருன்னு தெரியாது ஆக்சுவலாக. இதுல ஆன்டி இன்குபன்சி வந்துட்டு எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போது நான் சொல்ல வர்றது என்னென்னா, இப்போ திமுக வந்து 45% இருக்குங்க. அதுக்கு 10% குறைஞ்சாலும் அது கவலை இல்லை. 35% அது எட்ஜோ ஒரு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிமுக 33% இருக்குது. அதுக்கு 8% கொஞ்சம் 25% வந்து 26% வந்துடும். தாவேக்கா எவ்வளோக்கு எவ்வளோ மேலே ஏறுதோ அங்கெல்லாம் வந்து திமுகவோ அதிமுகவோ வின் பண்ணுற இடத்துல விக்டரி மார்ஜின் தான் குறையுமே தவிர தாவேக்கா வெற்றி பெறத்துக்கான வாய்ப்பு இல்லை. தாவேக்கா ஓட்டர் இது ஓட்ஸ் போல்டில் வந்து இம்ப்ரூவ் பண்ணுவோம் பர்சன்டேஜ். சார் சொன்னாரு அவங்க தரப்புல இருந்து ஒரு பத்திரிக்கையாளர் வந்துட்டு கருத்து கணிப்பு எடுத்தாரு. அவர் கொடுத்துருக்கிறது சென்னையை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா above 30 கிராஸ் பண்ணும் சென்னையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிராஸ் பண்ணும் பட் வின் பண்ணாது. 30 கிராஸ் பண்ணா எப்படி சார் சீட்டா கன்வெர்ட் ஆகுறது? சீட்டா அதுக்கு மேலே 35 போகும்ல திமுக. திமுக 35 36 போகும்ல. அவங்க 45லேருந்து எவ்வளோ குறைஞ்சாலுமே 35 கீழே குறைய மாட்டாங்க திமுக. நீங்கள் ஆன்டி இன்குபன்சி வந்து 5%லாம் இருந்தால் வந்து எதிர்கட்சிகள் ஸ்வீப் பண்ணிட்டு போவாங்க. இங்கே ஆன்டி இன்குபன்சி மட்டும் இல்லை, இங்கே ப்ரோ இன்குபன்சி வேற இருக்கு. எந்த கட்சியுமே 27% கடக்கும்போது அது சீட்டா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ப்ரோ இன்குபன்சி இருக்கு, அதை யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் மறுக்கிறாங்க. இல்ல இந்த கேள்வி மட்டும் நான் கேட்டுறேன் சார். நான் சொல்றேங்க 25 பயனாளிகள் வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து 5 கோடி 73 லட்சம் ஓட்டரில் பயன்பெற்றவர்கள் குறைஞ்சபட்சம் 1 கோடி பேரை வந்து டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க அவங்க. திமுக 1000 ரூபா வாங்குறவங்க, புதுமை பெண் ஸ்கீமு, நான் முதல்வன் ஸ்கீமு, இப்படி இருங்க அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு 75% 80% வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த ப்ரோ இன்கம்பன்சியை வந்து திமுக பிடிக்காதவங்க ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் இந்த பாயிண்ட். அதை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அது வேற விஷயம். ஆனால் அதை நம்ம வந்து ஒரு அப்ஜெக்டிவாக பார்க்கும்போது அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருக்குல்ல. அதனால ஆன்டி இன்கம்பன்சி 5%லாம் போகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. 5% போனாலுமே ப்ரோ இன்கம்பன்சி 3% போய் அதை 2% குறைச்சிருது. சரி சார், அது அந்த கேள்வி இங்கேருந்து வைக்கணும். இல்லை, ப்ரோ இன்கம்பன்சின்றது இல்லைன்னு நான் அடியோட மறுக்கலை. ஆனால் அதை விட மேலோங்கி மக்கள் மனதில் நிற்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போதைப் பொருள் புழக்கம், சட்டம் ஒழுங்கு மோசமான நிலைமை. பேப்பரை திறந்தா கொலை கொள்ளை இல்லாத நாளே கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? விச் லீட்ஸ் டு கிரைம் ரேட் இஸ் இன்க்ரீசிங், விச் லீட்ஸ் டு ட்ரக் மெனாஸ். அதுதான் அது 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 எந்த அளவில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு? 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் கற்பழிப்புன்ற லெவலில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு ஸ்டேட்டை. இதை பற்றிலாம் ஓட்டர் திங்க் பண்ணவே மாட்டானா? நேராக போய் பஸ்ஸில் ஃப்ரீயாக போகலாம், அதனால போய் போட்டுருவானா? இது எதிர்க்கட்சிகள் வந்து வைக்கிற விமர்சனம் அப்படிங்கறது அவங்களோட பார்வையா இருக்கு. அது மட்டும் இல்ல, அது எடுபடும் இருங்க. அதே போல ஒரு பிரச்சனை நடக்கும் பொழுது இருக்கிறதுக்கும் அந்த பிரச்சனைக்கு எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்கிறது அவங்க வைக்கிற விமர்சனமா இருக்கு. என்ன ரியாக்ட் பண்ணீங்கன்னு நான் கேட்கிறேன். ரியாக்ட் பண்ணதுனால எல்லாம் முடிஞ்சு போச்சா? இதான் எந்த பிரச்சனையும் நடக்கலையா? ரெண்டாவது, அவர் மிஸ்டர் பிரியன் வந்து எடப்பாடியை ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் போட்டார். ஏடிஎம்கே ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்ணார். ஏடிஎம்கே வந்து டிஎம்கே எப்படி வேர்கள் பரப்பி கிளைகள் பரவி இருக்கிற இயக்கமோ அதை விட வலுவான இயக்கம் அந்த ரெட்டைலை என்பது அவ்வளவு பாப்புலர். ரெண்டாவது, திமுகவை விட அதிக ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி அதிமுக. ஆகவே இக்கனாட் அண்டர்மைன் எடப்பாடி பழனிசாமி. அவருடைய பிரச்சாரம் சரி. அதிமுகன்னு சொல்லல, எடப்பாடி பழனிசாமி அவர்களை மட்டும் தான் சொன்னாங்க. இல்ல எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் என்னவா இருந்துட்டு போகுது. ஜனங்க மத்தியில ரெட்டைலன்றது அப்படியே நெஞ்சில பச்சை குத்துற மாதிரி இருக்கு. இது ஒண்ணு. ஆனா அந்த ஒரு ஃபேக்டர் புறந்தள்ள முடியாது. ப்ரோ இன்கம்பன்சிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்துட்டு இருக்கு. ப்ரோ இன்கம்பன்சிக்கு நிகராக ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. சொல்ல போனா மேல இருக்குன்ற. நீங்க ஆன்டி இன்கம்பன்சி சுத்தமா மறைச்சிடுறீங்க. ஒஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் இன் லா அண்ட் ஆர்டர். இல்ல சார், அவங்க வந்து திட்டங்களை எல்லாத்தையும் வரிசைப்படுத்துறாங்க. என்னென்ன திட்டம் இருக்கு? நான் முதல்வன் திட்டத்துல இருந்து இது மகளிருக்கு வந்துட்டு உரிமை தொகை, இவ்வளவு திட்டம் இருக்குல்ல, இவ்வளவு திட்டம் நாங்க செஞ்சிருக்கோம். எதுக்குமா 1000 1500 2000 6000 தோடுன்னு கொடுக்குறீங்க? நீங்க தான் திட்டம் செஞ்சு மகத்தான சாதனை படைச்சு 2.0 3.0 பேசிட்டு இருக்கீங்களே, ஏன் பணத்தை கொண்டு போய் கொட்டுறீங்க? விஜய்ன்ற ஆளு உங்க கண்ணில் பயத்தை கொண்டாந்துட்டான். கண்ணில் பயம் தெரியுதான்னு ஒரு டயலாக் இருக்குல்ல படத்தில், அதை கொண்டாந்துட்டான். கண்ணில் பயத்தில் கொண்டாந்துட்டான். நீங்கள் தான் திராவிட மாடல் 2.0. திராவிட மாடல் ஏன் சார் அள்ளி கொடுக்குறீங்க? ஏன் கவலையில் டூர் போனார் உங்கள் சன்னில்? எங்கெங்க வீக்கு பெண் நிறுவனத்தை இறக்குனீங்க? அதிமுகவும் நிறைய இடங்கள்ல பணம் கொடுத்தது பார்க்க முடியுதுல்ல. அதுதான் நான் சொல்கிறேன். அது 2 பேரும் வந்தாங்க பாருங்க பிக்சரில், இப்படி பணத்தோட மூட்டையோட இறங்கினாங்க பாருங்க, அடித்து வச்சுருந்தாலாம் இறக்குனாங்க பாருங்க. அந்த இறக்குனதுக்கு காரணம் அந்த எக்ஸ் ஃபேக்டர் மாதிரி அந்த ஃபேக்டர்.
அதுதான் அந்த ஃபேக்டர். இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட வைக்கணும். இது வந்து ஒரு பை எலெக்ஷனுக்கு வேலை செய்யற மாதிரி 2 கட்சிகளும் வந்துட்டு வாக்குக்கு பணம் கொடுத்துருக்காங்க, பரிசு பொருட்கள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பை எலெக்ஷன் நடக்கிற மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் இங்க ஒரு ஒரு விமர்சனமா இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் இது புதுசான்னு இங்கே தான் ஆரம்பிச்சது நம்மளே திரும்ப. நார்மலைஸ் பண்றோமா வாக்குக்கு பணம் இல்ல, கொடுக்கறத இதுதான் அப்படிங்கிற ஜெனரல் மாதிரி. எலெக்ஷன் 2016 என்னாச்சு 144 தடை உத்தரவு போட்டு என்ன பண்ணாங்க ஜெயலலிதா? ஆளுக்கு 200 கொடுத்தாங்களா இல்லையா? திமுக காரன் வெளியே வர முடியல, ஏடிஎம்கே காரன் கொடுத்தாங்க இல்லையா? 2016 நடந்தது, நம்ம கண்ணால் பார்த்தோமே. எல்லா எலெக்ஷன்ஸும் நடக்குது. இது கண்டிக்கப்பட வேண்டியது. எலெக்ஷன் கமிஷன் தடுக்கணும் சார். இது தடுக்காத விட்டுட்டாங்க. அவங்க என்னென்னா ஏடிஎம்கே டிஎம்கேக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங். நான் கொடுக்குறத நீ கண்டுக்காத, நீ கொடுக்குறத நான் கண்டுக்க மாட்டேன். எலெக்ஷன் கமிஷன் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண வேண்டிய நிலையில் இருக்காங்க. அதனால் அவங்க கொடுக்குறத வந்து கண்டுக்காத இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போது அவங்கள கண்டுக்காத இருக்கா, அப்போ என்னையும் கண்டுக்காதரு. இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த அதாவது பை எலெக்ஷன் அளவுக்கு வந்து நீங்க இறங்கி வந்து வாக்குக்கு வந்துட்டு பரிசு பொருட்களும் பணமும் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து தாவேக்கனார் தான். ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஒத்துக்கிறேன். வந்துட்டு நீங்க சொல்றீங்களா ப்ரோ இன்கம்பன்சின்னு ஒரு விஷயம் இருக்கு, நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் இல்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னா நீங்க இப்படி வந்து செலவு பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல அப்படிங்கறது தான் அவங்க வைக்கிற விமர்சனமா இருக்கு. ப்ரோ இன்குபன்சி மட்டும் இல்லைங்க. தமிழ்நாடு கடந்த 2 வருஷமாக வந்து க்ரோத் ரேட்டில் வந்து 11.19, இந்த வாட்டி 10.83ங்க. பெர் கேபிட்டா வந்து 4.08 லேக்ஸுங்க. நாட்டிலே 2வது தனியார் நிறுவனத்தில் இருக்குது. பல்வேறு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில், மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிலாம் முன்னாடி போயிட்டு இருக்குங்க. அதுக்கு முக்கியமான எல்லாமே இல்ல, இல்ல, இருக்கு. நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். ஹோலிஸ்டிக்காக கண்டிப்பா. டெவலப்மெண்ட்டை பார்க்கணும். holistic இந்தியாவிலேயே வந்து development டபுள் டிஜிட் growth வந்து இல்ல, தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் இருக்கு. நான் அதை இது வந்து ஏத்துக்கிறேன். மத்திய அரசு சொல்ற விஷயம், நான் சொல்ற விஷயம் இல்ல, இல்லை. இது நான் ஏத்துக்கிறேன் சார். நான் சொல்றது இந்த பெண்கள் நான் பாதுகாப்பு, இந்த விஷயங்கள்லாம் ஒரே சொல்றீங்களா? நிமிஷம் சார், ஒரே இல்லை இல்லை, இந்த பெண்கள் பாதுகாப்பு, போதை மருந்தெல்லாம் வந்து நிச்சயம் இருக்குது. நான் அதெல்லாம் மறுக்கவே இல்லை. அதெல்லாம் நம்ம முன்னாடி ஃபேக்டாக இருக்கு. ஆனால் ஒரு தனி மனிதன் வந்து ஓட்டு போடும்போது அவன் சமூகத்தை பற்றி கவலைப்படுவான். ஆனால் அவனுக்கு என்ன நடந்தது, அவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்ப்பான்ல. அந்த இடத்துல அவன் டிஎம்கேக்கு ஃபேவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார். இப்போ நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கக்கூடிய விஷயம் தான். இப்போ 2 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லீடர்ஷிப் பத்தி நம்ம கேள்வி கேட்டப்ப, இப்போ அந்த தனிநபர் வந்து வருமானம் ஏறி இருக்குங்கிறீங்க, இப்போ growth வந்துட்டு பேசுறீங்க, 2 டிஜிட்ல ஏறி இருக்குன்னு பேசுறீங்க. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தது யாரு அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்த்தோம். அதுக்கான கட்டமைப்பு உருவாக்குனது யாரு கடந்த 10 வருஷமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த கட்டமைப்பு இங்கே உருவானதுனால தானே இப்போ வந்துட்டு இந்த வளர்ச்சி அடைஞ்சிருக்க முடியும். இது 3 வருஷத்துல சாத்தியமாங்கிற கேள்வி அதிமுக தரப்பினர் வைக்கிற ஒரு கேள்வியாகவும் விமர்சனமாகவும் இருக்கு. அது ஒரு ஃபேக்டர் தானே. 5 வருஷம் திமுக மட்டுமே இதுக்கு காரணம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? ஏன்னா அந்த 10 வருஷம் வந்து growth rate வந்து 6, 5, 3 அந்த பிரச்சனை தான் இருந்தது. அவங்களுக்கு அவங்க ஆட்சியில், அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பா ஆட்சி அமைக்கிற காலகட்டத்துல இயற்கை பேரிடரா இருக்கட்டும், கோவிடா இருக்கட்டும், எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அவங்க சந்திச்சாங்கிறத வந்துட்டு பார்க்க முடியும். நீங்க கோவிதை பத்தி சொல்லாதீங்க. 21 கோவிதை விட 20 கோவிதை விட 21 கோவிதில் தான் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஆக்சிஜன் கிடைக்காது. அப்பதான் திமுக ஆட்சி வந்தது. 3 மாச காலம் அதாவது எவ்வளவு பேர் 20 இறந்து போனாங்க. கோவிட் வந்து ஆக்சிஜன் இல்லாத 20 problem கோவிட் அப்பதான் வந்து எப்படி நம்ம இல்ல, வந்து கோவிட்ல கோவிட்னா கஷ்டப்பட்டது என்ன, யாருன்னா, இல்ல கோவிட்னா கோவிட் என்னன்னே தெரியாது, அது எப்படி கையாளணும்னு இல்லைங்க. தெரியாம இருந்த ஒரு காலகட்டம். 20 நீங்க லாக்டவுன் நடந்ததே தவிர உண்மையான ப்ராப்ளம் எப்ப நடந்தது? 21 ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு தானே 4 மாசம் ஆக்சிஜன் இல்ல, அது இல்ல, பெரிய பிரச்சனை வந்து எவ்வளவு பேர் இறந்து போனாங்க. ஸோ அப்பதான் உண்மையான சேலஞ்சு வந்தது. ஆக்சுவலா 20ஆம் வருஷத்துல இவங்க லாக்டவுன் கேட்பாங்களா சாம்சங் பிரச்சனை, ஃபோர்டு பிரச்சனை, ஃபோர்டு இழுத்து மூடிட்டு எல்லா போயிட்டு எல்லாம் இந்த பிரச்சனையும் ஆட்சி காலத்துல தானே ஆமா, நடந்துச்சு ஆமா. கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி 33,000 போராட்டம் பழனிசாமி காலத்தில் நடந்தது இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, திமுக ஆட்சி மேலே குறை சொல்கிறதுக்கு நானே நிறைய விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேங்க. அது வேற விஷயம், அது பாயிண்ட் அது இல்லை. ப்ரோ இன்குபன்சிக்கான வாய்ப்புகளும் அங்கே இருக்குன்னு தான் சொல்ல வரேன். நான் வேற ஒன்றும் சொல்ல வரேன். நான் திரு ரகுவட்டுக்கு ப்ரோ இன்குபன்சி வந்துட்டு ஒரு பெரிய ஃபேக்டர் கண்டிப்பா ப்ளே பண்ணியிருக்கும் அப்படின்னு திரு பிரியன் சொல்றத வரத ஒத்துக்க வேண்டிய கட்டாயம் அது இருக்கு. அது ஏன்னா ஒரு ஃபேக்டர் ப்ளே பண்ணியிருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி சில திட்டங்கள் வந்து போய் சென்று அடைஞ்சிருக்கு. குறிப்பா மகளிருக்கான திட்டங்கள் வந்துட்டு அவங்க வந்து பயனளிச்சிருக்கு, அவங்களும் அதை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்படி இருக்கிற காலகட்டத்துல வந்து அது எப்படி ரோல் வந்து ஷிஃப்ட் ஆகுங்கிறது தான் அவரோட கேள்வியா இருக்கு. நல்ல திட்டங்கள் தான். நீங்கள் இந்த இலவச பஸ் பயணம், அதுக்கப்புறம் இந்த மாதம் மாதம் கொடுக்குறதுலாம் நல்ல திட்டங்கள் தான். மகளிருக்கு போகிற பணம் வந்து யூஸ்ஃபுல்லாக வீட்டுக்கு பயன்படுங்கிறத நான் ஏற்றுக்கிறேன். பட் இது கொடுத்ததுனாலே ஜெயிச்சிட முடியும்னு கிடையாது. ஆக்சுவலாக திமுக வந்து இந்த திட்டங்களை கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம் வந்து பெண்கள் வாக்குகளை வாங்கணும். ஹிஸ்டாரிக்கலாக அது நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க டார்கெட் பண்ணி செஞ்சாங்க. திட்டம் நல்ல திட்டம், ஒத்துக்கிறேன். அதே நேரத்தில் உங்களோட நோக்கம் வந்து வாக்குகளை வாங்குறதும். ஜெகன்மோகன் ரெட்டி இதை விட அதிக கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார் ஆந்திர பிரதேஷில். படுதோல்வி. டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபரில் சாம்பியன் அவர். எல்லாமே வீட்டுக்கு அவங்க குடும்பத்துக்கு போய் சேர்ந்தது. பட் அவரால் திரும்பி வர முடியலையே. ஸோ அது மட்டுமே வந்து நீங்கள் இப்போ 10ன்னு சொல்லவே முடியாது. எஸ், திரு ஸ்டாலினுக்கு ஒரு ஃபேவரபிள் இமேஜ். அவர் வந்து அநாகரிகமாக பேசுறது இல்லை, வந்து ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி நடந்துக்கிறாரு. கூட்டணியை உடையாமல் பார்த்துருக்கிறாரு. அவங்க அப்பா இருந்தால் கூட இந்த கூட்டணி இப்படி இருந்திருக்குமான்னு சொல்ல முடியாது.
இதெல்லாம் ப்ளஸ்ஸு. அப்புறம் ஏடிஎம்கே பீரியடில் பத்திரிகைகள் நிறைய பேசுனது இங்கே எங்கே பேச விட்றாங்க? ஆன்டி இன்கம்பன்சி வாய்ஸை வந்து எங்கே வெளில விட்றாங்க? அந்த அளவுக்கு கண்ட்ரோல். அங்கே கோடி மீடியான்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே என்ன மீடியா இருக்குதுன்னு கேட்குறேன். மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையாளர்களே கட்சிக்காரங்க மாதிரி பேச வச்சுருக்காங்க. யாரும் வந்து வெளிப்படையாக கிரிட்டிசைஸ் பண்ண முடியல. அரசு கேபிள்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் இங்கே செய்தியில் வந்து நீங்கள் வந்து அரசுக்கு எதிராக போட முடியாது. அதிமுக வந்தாலும் சரி, திமுக வந்தாலும் சரி. இந்த கண்ட்ரோல்லாம் பண்ணுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க? நீங்கள் வந்து டெமோக்ராட்டிக்காக விட வேண்டியது தானே? நீங்கள் சுயமரியாதை இந்த மாதிரி பெரிய பாரம்பரியத்துலேருந்து வர கட்சி வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்ன இருக்குதுன்னு கேட்குறாங்க. சாதாரண ஒரு போஸ்ட் போட்டவங்கலாம் வந்து அரெஸ்ட் பண்ணுறது வந்து அந்த கண்ட்ரோல் இருக்குதா இல்லையான்னு இது ரொம்ப அதிகம். திமுக ரொம்ப அதிகம். ஏடிஎம்கேலையும் ஹெட்லைன் மேனேஜ் பண்ணுவாங்க. ஆனால் திமுக மாதிரி இப்போ இந்த ஆட்சியில் நடந்த மாதிரி பத்திரிகை சுதந்திரம் வந்து அஃபெக்ட் ஆகல. என்ன தலைப்புன்றது அஃபெக்ட் ஆகல. இப்போ 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 அஃபெக்ட் ஆகுது. இப்போ நீங்கள் இன்னொன்று நீங்கள் ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணீங்க. இந்த பணம் கொடுக்கறத நார்மலைஸ் பண்ணுறீங்களான்னு. 10% growthல நம்ம பெருமை பேசுகிறோம். நானும் நியாயமான சாதனைன்னு சொல்கிறேன். 2 வருஷமாக 10% growth. இந்த பணத்தில் ஏன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கீங்க? பணம் கொடுக்கறதில்ல. அதுலேயே கேரளாவை பார்க்க மாட்டேங்கிறீங்க. கேரளாவில் பணமே கொடுக்கறதில்ல, கட்சிகளும் கொடுக்கறதில்ல, மக்களும் வெக்கப்படுறாங்க. கொடுத்தா அவங்களே மாட்டி கொடுத்துருவாங்க. ஒரு யூடிஎஃப்ஓ எல்டிஎஃப்ஓ ஓட்டுக்காக 1000 ரூபா பணம் கொடுத்தா தொலைஞ்சாங்க, மக்களே கையங்கலமாக பிடிச்சி கொடுத்துருவாங்க. இதுதானே வந்து ஒரு அறம். நம்மளுங்க நம்ம அறம் எங்கே போச்சு? உங்களுக்கு அதில் வந்து ஒரு துளி கூட வந்து உங்களுக்கு ஒரு வெக்கமே இல்லையே பணம் கொடுக்குறதுக்கு. 5000 6000ன்னு பேசுகிறாங்க. எங்கேருந்து வந்து இந்த பணம் எப்படி கொடுக்குறீங்க நீங்கள்? இதை பற்றியே நீங்கள் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. எதுக்கு கேட்டாலும் யூபி அப்பாரு, பீகார் அப்பாரு, நாங்கள் யார் தெரியுமா, தொன்மையான தமிழ் கொடி அது இதுன்னு பேசுகிறீங்க. நீங்கள் கல் தோன்றா முன் தோன்றா காலத்து தோன்றின மூத்த கொடின்றீங்க. ஏன் கொடுக்குறீங்க? திரு ஸ்டாலின் வந்து அதை கேட்கணுமா வேணாமா? 200 ஜெயிப்போம்ன்றாரு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்ன்றாரு. இதை பற்றி அவராலையும் நான் எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்குறேன். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் யாரெல்லாம் காசு கொடுத்தாங்க வந்து நாங்கள் கொடுக்க மாட்டோம், இவங்க நாங்கள் இவ்வளோ மக்கள் பணி செஞ்சுருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி நாங்கள் ஏழைகளுக்காக உழைக்கிற இயக்கம், நாங்களும் கொடுக்க மாட்டோம். புதுசாக வர கட்சிகளுக்கு நான் சொல்கிறேன், கொடுக்கக்கூடாது. நீங்கள் மாற்றம்னு சொல்லிட்டு ஒரு பைசா கொடுக்கக்கூடாது, ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு உறுதிமொழியாக எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. மற்ற எல்லா பெருமையும் பேசுகிறீங்க. இந்தியாவிலே நாங்கள் தான் பெஸ்ட்டு, எங்களை பாருங்கள், இந்தியாவே திரும்பி பார்க்குது. இந்தியா இல்லை, ஆசிய துணைக்கண்டமே எங்களை பார்க்குது, எக்கனாமிக் க்ரோத்ன்றீங்க. ஏன் மக்களை வந்து அப்படி ஆக்குறீங்க? அவங்க வறுமையை ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருக்காங்க. எங்கள் கரூரில் வந்து 5000 6000ன்றாங்க, கோவை மாவட்டத்தில் 5000 6000ன்றாங்க. எப்படிங்க நியாயம்? இது எப்படி இது எப்படி நீங்கள் வந்து நம்ம நார்மலைஸ் பண்ண முடியும்? அப்புறம் விஜய் வந்து நான் உங்கள் பணம் தான் வாங்கிக்கின்றாரு. அவர் பேச்சை கேட்கறதுக்கு அவ்வளோ இளைஞர்கள் இருக்காங்க. அவங்கள அவர் நல்வழிப்படுத்த வேண்டாமா? இதெல்லாம் வாங்கக்கூடாது. வந்தால் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு சொல்லுங்கள், பெட்டிஷன் போடுங்க, இப்படிலாம் நீங்கள் அவங்கள கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ல சொல்லணும். இவர் என்னமோ வந்து நீங்கள் கொடுத்தா இப்போ தொடர்ந்து நான் மீடியாவில் கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு நிறுத்திட்டார். கடைசியில் அறப்போர் இயக்கம்லாம் கடுப்பாயிட்டாங்க. நாங்கள் அவ்வளோ கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், வாங்காதீங்க இது திருட்டு பணம் நம்ம பணம் அப்படின்னு. அதை வந்து இதுமாரி கொடுக்கக்கூடாதுன்னு இவர் வாங்கிக்கிங்கன்னா அவர் ஒரு பிரச்சாரம். அருண்ராஜ் மாதிரி இப்போ IRS படித்தவரும் நீங்கள் வாங்கிக்கலான்னு சொன்னார். அதுவும் தப்பு. வாங்கக்கூடாது. நம்மளுக்கு இழிவு, பணம் வாங்குறது இழிவுங்கிற மனநிலை மக்களுக்கு வரணும். இது நார்மலைஸ் பண்ணக்கூடாது. எல்லா விஷயத்தையும் நாங்கள் பெஸ்ட்டுன்னு நம்ம தட்டிக்கிறோம். இந்த விஷயத்தில் ரொம்ப கேவலமாக இருக்கும், வெக்கமாக இருக்கு எனக்கு. நம்ம மக்களை இவங்க ஏமாத்துறாங்க. இல்ல இது எதிர்த்து எந்த கருத்தும் தெரிவிக்க முடியாது. இது நடைமுறையா நடக்கிற விஷயங்கள். இதுல என்ன இருக்கு? ஊழலே நார்மலைஸ் பண்றாங்க, ஊழலே ஒன்றும் இல்லைன்றாங்க. இப்போ எடப்பாடி இவர் வந்து ஏன் செந்தில் பாலாஜி சேர்த்துக்கிட்டாரு கட்சியில்? அவ்வளோ திட்டின செந்தில் பாலாஜி கட்சியில் சேர்த்துக்கிட்டாரு. வைத்திலிங்க மேலே 2 FIR இருக்குது. ஒன்று ஒரு வீடு கட்டும் நிறுவனத்துக்கிட்ட லஞ்சம் வாங்கி அதை ஷெல் கம்பெனிஸ்க்கு அனுப்புனது, அப்புறம் அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தது. ஏன் அவர் கட்சியில் சேர்க்குறீங்க? அவர் என்ன உத்தமரா? ஏன் அவர் வந்து ஏடிஎம்கேல இருந்தவர். வேலுமணி, தங்கமணி, எல்லா மணியும் ஜெயிலுக்கு போவான்னு சொன்னார்ல ஸ்டாலின். எங்கே அனுப்புனாரு? இவங்க 2 பேரும் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. விஜய்க்கு ஆதரவாக போகிறவங்க, நீங்கள் உங்களோட கூட்டணி எங்களுக்கு தெரியும், மாறி நீங்கள் ஆட்சி செய்யணுங்கிறதுக்காக உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா தமிழ்நாடுங்கிற ஒரு கோபம் தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகமானது நான் சொல்றேன். இங்கேயுமே வந்துட்டு வெவ்வேறு கட்சிகள் இருந்து தானே உள்ள வந்திருக்காங்க. அங்க சீட்டு கிடைக்காத சரி கிடையாது, அது சரி கிடையாது. டிவிகேலயும் அப்படிதான் வந்திருக்காங்க. விஜய் கிட்ட என்ன சொன்ன, நான் வந்து விஜய்க்கு என்னால சொல்ல முடியும்னா, எளிய அவருடைய ரசிகர் மன்ற தொண்டர்களை தான் அவர் நிறுத்திருக்கணும். 60% VMI ல நிறுத்திருக்காங்க, 40% எல்லாரும் அவங்க தான் லாயலா இருப்பாங்க. மற்ற கட்சியிலேருந்து வரவங்க மேல வந்து ஊழல் கரை இருக்கும். அவர் நிறுத்திருக்க கூடாது. ஏழையா இருந்தாலும் சரி, பணம் இல்லாம இருந்தாலும் சரி, அவருடைய ரசிகர்கள் மட்டும்தான் நிறுத்திருக்கணும். அவங்க லாயலா இருந்திருப்பாங்க. பணம் இருந்தால் தானே பணம் கொடுக்க முடியும். அவங்க எல்லாமே நானே நிறைய பேசியிருக்கிறேன்.
சார் ஒன்றுமே இல்லை சார் பணம், சும்மா டீ குடிச்சிட்டு 5 தெருக்கு போகிறோம் 6 தெருக்கு போகிறோம், நோட்டீஸை கொடுக்குறோம், கொடி எடுத்துகிட்டு போகிறோம். அது அப்படி தானே பிரச்சாரம் பண்ணணும். இந்த பண முதலைகளை தோக்கடிக்கணும்னா உங்களுடைய மெத்தட் வேறு மாதிரியில் இருக்கணும். பணத்தால் அவங்களை தோக்கடிக்க முடியுமா? இப்போ இது நான் அடுத்த கட்டத்துக்கு இந்த விவாதத்தை எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே வந்து எப்படி பர்சன்டேஜ் வந்துட்டு போயிருக்கும், இந்த 85% எதனால் கிராஸ் ஆகிருக்குங்கிறத எல்லா இடத்துலையும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ யாருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அது எவ்வளோ சீட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம அடுத்த கட்டமாக பேசணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கேக்கும் டிவிக்கும் தான் போட்டின்னு எல்லா இடங்கள்லையும் வந்துட்டு விவாத மேடையில் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. அதுவும் நிறைய இடங்கள்ல ஏடிஎம்கே வந்து இப்போ திரு வித்யா அவர்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு டெபாசிட் இழக்குங்கிறதெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறாருங்க, அதெல்லாம் பார்க்க முடியுது. இப்போ யாருக்கு எவ்வளோ சீட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை தொங்கு சட்டமன்றமாக தான் அமையுமா? இல்லை, விஜய் வந்து 25% குறையாமல் வாக்கு வாங்குவார்னு நினைக்கிறேன். ஸோ 25% ஆவரேஜ் வர வேண்டும் என்றால் சில இடங்களில் 30 கிராஸ் செய்வார் என்பதுதான் பார்வை. சில இடங்களில் 15 கூட நிற்கலாம். 30 கிராஸ் செய்கிற இடங்கள்லாம் அது சீட்டாக கன்வெர்ட் ஆகிடும் என்பது தான் என்னுடைய பார்வை. ஆனால் அது வந்து என்ன நம்பர் வரும்ன்றது அனுமானிக்க முடியல. இது வந்து ஒரு அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன். ஐ எம் நாட், அதாவது நான் வந்து விஜய் ஒரு ஸ்பாய்லராக பார்க்க விரும்பவில்லை. விஜய் வந்து டேர்னிங் த டேபிள் என்று நான் பார்க்கிறேன். யார் வருவார் யார் வர முடியாது என்பதை தீர்மானிக்க போகிறவராக இருப்பார். அவர் வாங்குகிற ஓட்டுன்றது நீங்கள் வந்து ஒரு 25 டச் பண்ணுறாருன்னு வைங்க, ஒரு ஃபார் ஆர்கியூமெண்ட்டை சரி 8% வாங்கிய விஜயகாந்த் எங்கே முதல் தேர்தலே 3 மடங்கு உயரப்போகிற விஜய் எங்கே அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு அரசியல் வந்து வேறு திசையில் பயணிக்க தொடங்குகிறதோன்ற கருதுகிற வகையில் இந்த முடிவுகள் அமையும். ப்ராபப்ளி தந்தி டிவி சொன்ன மாதிரி கூட நம்பர்ஸ் வரலாம். 2 பேருமே 100 கிராஸ் பண்ணி நின்றுடலாம். 2 பேருமே யாரு? டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே. இல்லை, ஒரு கட்சிக்கு 90 ஒரு கட்சிக்கு 90. 2 பேருமே யாருக்கு வாய்ப்பு வந்தாலும் வேறொரு கட்சியின் காலில் விழுந்து தான் ஆட்சி அமைக்க வேண்டும். வேறொரு கட்சிக்கு மந்திரி சபையில் இடம் கொடுத்து தான் ஆட்சி அமைக்க வேண்டிய சூழல் உருவாகும். அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அறுதி பெரும்பான்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவோ என்று நான் பார்க்கிறேன். இந்த பணம் கொடுக்கறத பற்றி ஒரு லாஸ்ட் வேர்டு. ஏன்னா இவங்க வந்து அடிப்படையாக பேசுறதுன்னா தெரியுமா, பொதுவாக பேசுகிற கொள்கை சமூக நீதி, சோஷியல் ஜஸ்டிஸ். அடிப்படையாக இவங்களுக்கு இந்த ஈவேரா ஊட்டினது எதில் ஸ்பூனில் ஊட்டினாரா எதில் ஊட்டினாருன்னு தெரில, சுயமரியாதை. அது சுயமரியாதை கீழ்கல்வியா நீங்கள் கொடுக்குற பணம்ன்றது? அவனை நீங்கள் இன்னொரு மனிதனாக நினைக்கிறீங்களா, என்னவா நினைக்கிறீங்க? அதை சரியாக பேசியவர் சீமான் தான். அதாவது இந்த மக்களை நீங்கள் 2 பேரும் மாறி மாறி ஆட்சி செய்து இன்னமும் கையேந்துகிற நிலையிலேயே வைத்திருக்கிறீர்கள். இந்த ஓட்டுக்கு பணத்தில் ஆரம்பித்து நீங்கள் கொடுக்கிற இலவசங்கள் அறிவிப்புகள் வரை இன்னமும் இந்த மக்களை தட்டேந்துகிறவர்களாக கையேந்துகிறவர்களாக நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்ற மிகச்சரியான பிரச்சாரத்தை முன்னெடுத்து விளாசியவர் சீமான். அதே போல நண்பர் ரகு அவர்கள் குறிப்பிட்டதில் ஒரு சின்ன திருத்தம். விஜய் ஆரம்பத்தில் என்ன சொன்னார், முன்ன ஒரு வருஷம் இல்லை 6 மாதத்துக்கு முன்னாடி பேசும்போது, உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுங்கன்னாரு. ஆனால் கேம்பெயினில் என்ன பண்ணிட்டார், மாற்றிட்டார். நம்மளே அதை பேசியிருக்கோம். அதை வந்து கண்டனத்துக்குரியது அவர் பேசுனது. அதாவது வாங்கிட்டு காதில் விசில ஊதுங்க. அது என்ன ஆகும்னா மற்ற கட்சிகளை போலதான். திமுக எதிர்கட்சியாக இருந்தப்போ அதை பேசியிருக்கு. அதிமுக எதிர்கட்சி இப்பெல்லாம் எதிர்கட்சி ஆகுறாங்களோ இல்லை, நம்ம விஜயகாந்த் பேசியிருக்காரு. அதாவதுமா எப்பெல்லாம் இந்த 2 கழகங்களும் எதிர்கட்சி ஆகிறதோ அப்போதெல்லாம் என்ன சொல்லுவார்கள், ஆளுங்கட்சி பணத்தை கொடுக்கும், வாங்கிட்டு ஓட்டை போடாதீங்க, ஓட்டை மாற்றி எங்களுக்கு போடுங்கன்னு பேசுவாங்க. பணம் வாங்காதீங்கன்னு பேச மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் கொடுக்க போகிறாங்க. அதனால் ஆகவே அது எதனால் நான் நிறைவு பார்வையாக அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால், ஊழல் மயமாகிவிட்ட ஒரு சர்க்கார் தான் கிடைக்கும். இதன் மூலம் மீண்டும் ஊழல் நிறுவனமயமாக்கப்படும். மறுபடியும் நல்லா பார்க்கலாம், மறுபடியும் ஒரு 4000 கோடி ஊழலை பார்க்கலாம், ஒரு 3000 கோடி ஊழலை பார்க்கலாம். ஊழல் இல்லாத புனித ஆட்சி வரவே வராது. அந்த அளவு பணத்தை கொடுத்துருக்காங்க. 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 55,000 ருபீஸ்லாம் நீங்கள் கணக்கு போடுங்க. கால்குலேட்டர் வச்சு தான் போடணும். 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 5,000, 2.5 லட்சம் ஓட்டு இன்ட்டு 6,000. எவ்வளவு கொள்ளையடித்து வைத்திருந்தால் இப்படி கொடுக்க முடியும்? நீங்கள் தயவுசெய்து நினைத்து பாருங்கள். இவங்க வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுத்து மாநிலத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போய் அப்படியே மேலே ஏற்றிட போகிறாங்களா? அதில் என்னென்ன திட்டம் போடுறாங்களோ எல்லாத்திலையும் கமிஷன். இந்த தடவை என்ன ஆகும்னா, சிஎம்டிஏல இப்போ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா வாங்கினாங்கன்னா இப்போ வந்தாங்கன்னா 60 ரூபா வாங்குவாங்க. இது ஈஸியாக நடக்கும். இப்படிப்பட்ட ஊழல் அரசாங்கம் வருவதற்கு வராமலே போகலாம். ஒரு யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காம மீண்டும் ஒரு தேர்தல் வந்தாலும் நல்லது என்பது என் பார்வை. இதுல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் நான் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சார். இப்போ ரீஜன் வைஸ் பிரிச்சோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கொங்கு
அப்புறம் டெல்டா அப்படிங்கிற 2 ரீஜியன்ல வந்துட்டு யாருக்கு வந்துட்டு நான் பார்ப்பது இந்த 20-ஐ கிராஸ் பண்ணுறது எல்லா ரீஜன்லையும் பண்ணுவார். தென்மண்டலத்திலையும் பண்ணுவார், டெல்டாலையும் பண்ணுவார், கோவையிலையும் பண்ணுவார், சென்னையிலையும் பண்ணுவார். ஆவரேஜ் 25ல் வந்து நிற்கும். 20லேருந்து 25 மேலே 25 டச் பண்ணிடுவார் தான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா ரீஜன்லேயும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார். நிச்சயமா சார். இது உங்கள் நிறைவு கருத்தா இருக்கு திருப்பிரியன் சார். இப்போ அவங்க சொன்னது என்னன்னா, மீண்டும் இதே கட்சிகள் ஆட்சிக்கு வந்தா காசுக்கு வந்துட்டு வாக்குக்கு வந்து காசு கொடுத்தது ஆட்சிக்கு வந்தா அவங்க வந்து போட்டதை எடுக்கணும்னு தான் நினைப்பாங்க. இன்னும் ஊழல் மிகுந்த ஒரு ஆட்சி தான் நடக்குங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாருங்கிறத பார்க்க முடியுது. அண்டு யார் வருவாங்கங்கிறது அடுத்த கட்டம் சார். இப்போ நான் கேட்ட மாதிரி ஒரு ரீஜன் வைஸாக நான் எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் கொங்கு மண்டலத்துலேருந்து, டெல்டா மண்டலத்துலேருந்து, இப்போ சென்னை, இது மாதிரி ஒரு 3 மண்டலத்தில் யாருக்கு எங்கெங்கே கை ஓங்கி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, கட்டிங் அக்ராஸ் ஆல் த ரீஜன்ஸு, ஆல் த கேஸ்ட்டு, அதெல்லாம் ஜாதிகள், மதம் எல்லாமே தாண்டி வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருப்பாங்கன்றதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஓட்டு போட்டிருப்பாங்க. அது வெற்றி பெற அளவுக்கு அவருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு தான் கேள்வி. இப்போ அவர் நின்று 2 இடங்கள்ல, திருச்சி கிழக்கு, பெரம்பூரில் திருச்சி கிழக்குலேயே அவர் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பெரம்பூரில் வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா பெரம்பூர்லேயும் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி திமுக நிறைய பணம் கொடுத்துருக்காங்க. அங்கே கடைசி கட்டத்தில் ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் ஒன்றா சேர்ந்தாங்க விஜயை தோக்கடிக்கிறதுக்காக. ஸோ அங்கே எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியாது. அது ஒரு யூ ஹேவ் டு கீப் த ஃபிங்கர்ஸ் கிராஸ்டு. அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற கட்சிக்காரங்க, பல கட்சிக்காரங்க எங்கிட்ட அதான் சொல்கிறாங்க. அதிமுக ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அந்த அம்மா திலகபாமா பணம் தரல கடைசி கட்டத்தில். அதிமுககாரங்க போயிட்டு திமுககாரங்கிட்ட பணம் வாங்கிட்டாங்க, எங்கள் ஆட்கள்லாம் திருப்பி விட்றோம் சார்ன்ட்டு அப்படின்னு ஒரு விஷயம் நடந்திருக்குன்றாங்க. எவ்வளோ தூரம் உண்மையாகும்னு தெரியாது நமக்கு ஆக்சுவலாக. பட் என்னுடைய பார்வை என்னென்னா வந்து விஜய் வந்து கட்டிங் அக்ராஸ் ஆல் கேஸ்ட்டு, ரீஜன் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஓட்டு வாங்குவார். என்னுடைய பார்வை வெற்றி பெற அளவுக்கு ஒரு ஓட்டு வாங்க மாட்டார், நல்ல பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படின்றதான் பாயிண்ட். அதில் வந்து மத்திய வட மாவட்டங்களில் நல்லாவே வாங்குவார். மத்திய வட மாவட்டங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் கிராஸ் பண்ணால் அது சீட்டாக கன்வெர்ட் ஆக வாய்ப்பு ஒரு இருக்கு? 30% வந்து சராசரியாக எல்லா இடத்துலையும் கிராஸ் பண்ணால் சீட்டாக கன்வெர்ட் ஆகும். 30% கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணால் வந்து ஒரு கிட்டத்தட்ட 60-70 தொகுதிகள் வரைக்கும் கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30% அவர் கிராஸ் பண்ணணும். அது கிராஸ் பண்ணும். ஆனால் யூனிஃபார்மாக கிராஸ் பண்ணுவாரான்னு தெரியல. யூனிஃபார்மாக அவர் கிராஸ் பண்ணுவாரான்றது டவுட்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கும்ல சார், 1, 2ன்னு அதாவது நம்பர் வச்சுருப்பீங்கல்ல? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரையும் சில பகுதிகளில் வந்து திமுகவுக்கு அடுத்தபடியாக தாவேகா தான் இருக்குது. சில பகுதிகளில் திமுக அடுத்தபடியாக அதிமுக தான் இருக்குது. போட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா மும்முனை போட்டின்னு சொன்னால் கூட சில இடங்களில் திமுகவுக்கும் தாவேகாவுக்குமான போட்டியாகவும், சில இடங்களில் திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான இருமுனை போட்டியாக தான் இருக்குது. இதில் நாம் தமிழர் ரொம்ப சஃபர் ஆகிறாங்க, ரொம்ப டேமேஜ் ஆகிறாங்க அவங்க. ஸோ அதனால் மும்முனை போட்டி அப்படின்றது இல்லை. இப்போ ஈவன் வந்து இங்கே மயிலாப்பூரே எடுத்துக்கோங்களேன், தமிழிசை வந்து போட்டியில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து ஷி லாஸ்டர் இது அது அவங்க பிரச்சாரத்திலேயே வந்து அவங்களோட இது எஃபெக்டிவ்னஸே போயிடுது. நான் தோற்றுருவோன்னு அவங்க அந்த லெவலுக்கு போயிட்டாங்க. அமித்ஷா அவர்கள்லாம் வந்திருந்தாரே, அதுக்கு தான் வந்தார். இந்த விஷயம் வந்ததுனால தான் அவர் வந்தார். ஆக்சுவலாக தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு தான் சரி கடைசி நிமிஷத்தில் ஏதாவது பண்ணலான்ட்டு அவங்க வந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே வந்து களம் வந்து மாறிடுது. திமுக தாவேகான்ட்டு பெரிய பெரிய ஆட்கள் இறங்கி வந்து பிரச்சாரம் பண்றாங்க அப்படின்னா தோக்க போறோங்கிறதுனால தான் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா சில ஏரியாக்கள்ல ஃபர்ஸ்ட் ஃபேமிலியே இறங்கி வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. வீக்கா இருக்கிற ஏரியாக்கள் எல்லாம் தனியாக கவனிப்பாங்க. எந்தெந்த ஏரியா வீக்கா இருக்குன்னு பார்த்துட்டு அதில் போய் ஒரு அடிஷ்னலாக பிரச்சாரம் பண்ணுவாங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலெல்லாம் பிரதமர் சில இடத்துக்குலாம் போறாருன்னா எங்கெங்கே வீக்கா இருக்குன்னு பார்த்து போவார். எல்லாருமே அப்படிதான். எது வீக்காக இருக்குது பிரச்சாரம் போயிட்டு இருக்கும்போது தலைவர்கள் வந்து என்ன தொகுதி வீக்காக இருக்கும் மறுபடியும் ஒரு ரீவிசிட் பண்ணுறதெல்லாம் சகஜம்தான். நம்மளுடைய பாயிண்ட் என்னென்னா எங்கேயுமே போகாத 38 டிஸ்ட்ரிக்டில் எங்கேயுமே போகாத 10 டிஸ்ட்ரிக்ட் மட்டும் போனேன், நான் போகாட்டியும் பரவாயில்ல, 41 பேர் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு தான் ஓட்டு போடணும்னு நினச்சிட்டு இருக்காரு பாருங்க ஒருத்தர். அதுதான் இப்போ கவலையாக இருக்குது. அவருக்கு ஓட்டு போடுறதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கான ஹார்ட் ஒர்க் அவர் பண்ணாரா? எத்தனை பேரை போய் பார்த்தாரு? பண்ண விட்டாங்களான்னு அவங்க கேட்பாங்களே. அவர் பண்ண ஏன் விடலை? அவருக்கு பர்மிஷன் கொடுத்து போகாதன்னு இருந்தார் அவரு, பேசாதன்னு இருந்தார் அவரு. ஸோ இதெல்லாம் எந்த உழைப்புமே இல்லாத ஒருத்தர் அவருக்கு ஓட்டு விழுது அப்படின்னா இது எதிர்காலத்தில் என்ன மாதிரி விளைவுகளை உண்டாக்குன்றதான் கேள்வியாக இருக்குது ஆக்சுவலாக வந்து. ஏன்னா நீங்கள் எந்த விதமான ஹார்ட் ஒர்க்கும் போடாத, மக்களை சந்திக்காத நீங்கள் ஓட்டு வாங்குறீங்க அப்படின்னா அது எந்த விதத்தில் ஜனநாயகத்தில் கரெக்டு? பிரதமரே தெருவா அலையறாருங்க. நீங்க சொல்ற ஒரு ஃபேக்டரை எடுத்துக்கிட்டாலுமே அப்படி செய்யாதவருக்கு ஓட்டு விழுது அப்படின்னா அதுக்கு இந்த 2 கட்சிகள் தானே காரணம். அதுதான் காரணம். இவங்க 2 பேரும் நம்பிக்கை கொடுத்திருந்தாங்கன்னா நான் உங்கள்கிட்ட முதல்ல சொன்னேன்ல, அந்த 2 கட்சியும் பிடிக்காத ஒரு குரூப் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த குரூப் மட்டும் இல்லை, கடைசி கட்டத்தில் பாஜகவும் அதிமுக காரங்களுமே தாவேகாக்கு போட்டாங்க. அதுலேயும் பாஜக இருக்கிற ஒரு முக்கிய தலைவரோட ஆதரவாளர்கள் பெரும்பாலும் தாவேகாக்கு போட்டிருக்காங்க.
அதுதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக. ஏன்னா திமுகவை தோக்கடிக்கிறதுனா வந்து அதிமுகவை நம்பினா முடியாது, பாஜகவை நம்பினா முடியாது, நம்ம நேராக தாவேக்காக்கு போடலாம். ஏன்னா கடைசி 1 வீக்கில் தாவேக்காக்கு ஒரு ஹைப் வந்தது, அவர் ஷார்பன் பண்ணியிருக்காரு ஒரு அந்த ஹைப் இடத்த. வந்தது. அந்த ஹைப் வரும்போது எல்லாருமே தாவேக்காக்கு ஷிஃப்ட் ஆனாங்க. அந்த ஷிஃப்ட் வந்து தான் இப்போ இவங்கெல்லாம் பேசுறது, ரகு ரமேஷ்லாம் பேசுறதுலாம் அந்த கடைசி ஒரு வாரத்தில் வந்த பூம் தான் ஆக்சுவலாக. அதுக்கு முன்னாடி வந்து பெருசாக இருந்த மாதிரி தெரியல. ஓகே. எல்லாருமே விஜய்க்கு 15 வரும், 12 வரும், ஒன்றும் வராது அப்படிலாம் சொல்லியிருந்தவங்க அந்த கடைசி ஒரு வாரத்தில் ஒரு ஹைப் வந்தது. எல்லாருமே தாவேக்கான்னு பேச ஆரம்பிச்சாங்க. ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடியே அதெல்லாம் இவங்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடியே விஜய்க்கு என்ன ஓட்டுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் பேசியிருக்கேன், சரி. பல தடவை பேசியிருக்கேன். ஒரு சரி. தடவை இல்ல கடைசியில நிறைவு கருத்தா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? முடிச்சிருங்க. இல்லை, நிறைவு கருத்தா வந்து நிச்சயமாக வந்து திமுக ஒரு எட்ஜ் ஓவர் இருக்குது. திமுக தான் ஆட்சிக்கு மீண்டும் தொடரும். ஒரு ரமேஷ் சொன்ன மாதிரி ஊழல்லாம் ஒழிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. திமுக வந்தாலும் சரி, அதிமுக வந்தாலும் சரி, ஈவன் விஜயே வந்தாலும் சரிங்க, ஊழலை ஒழிக்க முடியாதுங்க. அதுதான் இன்னைக்கு உண்மையாக. சரி, ஓகே. இதான் உங்க நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். திரு ராகவ் அவர்கள். நீங்க வந்து நான் விஜய் வந்து இப்போ விஜய் கடைசி சமயத்துல விஜய்க்கு ஒரு மொமெண்டம் கிடைச்ச மாதிரி பயப்படுறது திமுக காரங்க. நான்லாம் வந்து ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து நான் விஜயோட பாலிடிக்ஸில் எனக்கு 1000 கிரிட்டிசிசம் இருக்குது. நான் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராக விஜய்க்கு இருக்கிற இம்மென்ஸ் பாப்புலாரிட்டியை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி விஜய் எது எது செய்கிறேன்னு நானும் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கேன். இப்பயும் பேசணுன்னா நான் பேச ரெடி. ஆனால் நம்ம கவுண்டிங்கை நெருங்கிட்டோம். அதனால் எந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார் தான் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறோம். விஜயகாந்த் 8% வாக்கு வாங்கினார், 3 மடங்கு அதிகமாக வாக்கு வாங்குவார். அப்போ 2 பேரையும் ஒரே தட்டில் வைக்கிறதே தவறு. பிரியன் சார் வந்து விஜயகாந்துக்கு வந்து இளைஞர்கள் ஓட்டு போட்டாருன்னு சொன்னார். போட்டிருக்கலாம். இவருக்கு இருக்கிற ஸ்கேலும் அவருக்கு இருக்கிற ஸ்கேலும் ஒன்றும் கிடையாது. அப்புறம் இவர் வந்து விஜய் பாப்புலர் தான் சொல்றாரு. இல்லை 2 பேரும் பாப்புலர்ங்கிறத காம்பரபிளே இல்லைன்னு நான் சொல்கிறேன். இவருக்கு இருக்கிற அர்பன்ல ஏரியாஸில், ரூரல் ஏரியாஸில், வேரியஸ் ரிலீஜன்ஸில், வேரியஸ் காஸ்டில் படித்தவங்க படிக்காதவங்க அந்த 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 வேறுபாடே இல்லாமல் இவருக்கு வருதுன்றேன். அதுதான் திமுக கவலை தருது. வேற என்ன கவலை தரும்? திரு ஸ்டாலின் வந்து எதுக்கு மெட்ரோவில் போனார்? மெட்ரோவில் எதுக்கு போனார்? இளைஞர்கள் போகிற இடம். வைப் வித் எம்கேஸ் எதுக்கு போனார்? மெட்ரோல ஏற்கனவே வந்து இல்லை இப்போ ஸ்பெசிஃபிக்காக இல்ல ஏற்கனவே போயிருக்காரு. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வைப் வித் எம்கேஸ் நேம் பண்ணணும். நான் கேட்குறேன். இது எல்லாமே இளைஞர்களை டார்கெட் பண்ணுறாங்க. இளைஞர்களை வந்து நீங்கள் புறந்தள்ள முடியாது. அவங்க சைஸபிள் சங்க் ஆஃப் ஓட்டர்ஸ். அவங்க வாக்குறை எங்களுக்கு வேணும். அப்படி தான் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கணும். திரு ஸ்டாலின் இளைஞர்களை இழிவாக பேசலை. நான் திமுக ஈகோ சிஸ்டம் இளைஞர்களை ரொம்ப கேவலமாக பேசியிருக்காங்க. அதாவது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் அறிவே இல்லாதவன், அவன் எதுக்குமே லாய்க்கு இல்லை. அவன் எந்த ஊரில் இருந்தான்? மார்ஸ்லியா இருந்தான்? உங்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் தானே இருந்தான். இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் தானே இருந்தான். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? அவனுக்கு பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷனுக்கு என்ன நீங்கள் வழி காமிச்சிருக்கிறீங்க? ஒவ்வொரு ஊர்லேயும் வாரிசு வாழடி வாழியாக வரும். அப்பாவே பையனுக்கு இடம் கொடுக்க மாட்டார். ராணிப்பேட்டையில் 80 வயசு அவருக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாதா? துரைமுருகனுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாதா? நான் கேட்குறேன். காட்பாடியில் ஒரு திமுக இளைஞர் என்ன பண்ணுவான்? பையன் மாவட்ட செயலாளர், எம்பி, அப்பா 71லேருந்து நின்றுட்டு இருக்காரு. எங்கே சான்ஸ் இருக்கு? இதெல்லாம் பற்றி யோசிக்க மாட்டீங்களா? விஜய் பக்கம் ஏன் போகிறாங்கன்னு கேட்குறாங்கல்ல. 100% அவர் பின்னாடி போகிறாங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு போகிறாங்க. 30க்கு மேலே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. எந்த கட்சியில் இருக்கீங்க? ஏடிஎம்கே டிஎம்கே வரலாற்றில் இருக்கீங்களா? கேட்குறேன்னா 15 கேண்டிடேட்ஸ் ரிசர்வ் தொகுதியில் மாவட்ட செயலாளர்கள். திமுகவில் காமிக்க முடியுமா? அதிமுகவில் காமிக்க முடியுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2026 தேர்தல் தமிழ்நாட்டில் ஒரு திருப்பு முனை தேர்தல். திருப்பு முனை நான் சொல்கிறது விஜய் சீஃப் மினிஸ்டர் ஆவார்னு சொல்லலை. விஜய் ஒரு தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுவார். நான் விஜய் ஃபேன் கிடையாது. விஜயை பார்த்தா கேள்வி தான் கேட்பேன். விஜய் கைத்தட்டுற ஆள் கிடையாது. அவருக்கு வர கூட்டத்தையும் கேள்வி கேட்கணும். நியாயமாக அவங்க சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த ரீல் அரசியல், ட்ரோல் அரசியல் பண்ணக்கூடாது. தமிழ்நாடு நல்லா இருக்கணும். நிறையா வேலை இருக்குது. ஆட்சி செய்கிறது கடினம். இருந்தாலும் அவருக்கு இருக்கிற சப்போர்ட் வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்க irrelevant-ஆக ஆயிடலாம். இட் இஸ் கோயிங் டு பி டிஎம்கே வெர்சஸ் டிவிகே ஆஃப்டர் 2026. ஈவன் இஃப் விஜய் டஸ் நாட் வின், அவர் சீட்டு கூட வின் பண்ணனா கூட 20% மேலே வந்துடுச்சுன்னா அவர் வந்து ஒரு அன்அவாய்டபிள் ஃபோர்ஸாக தமிழ்நாட்டில் எமர்ஜ் ஆகிடுவார். அது காலத்தின் கட்டாயம். நல்லது கெட்டது அதெல்லாம் நம்ம மே 4க்கு அப்புறம் பேசலாம். இப்போதைக்கு அவருக்கு மக்கள் ஆதரவு இருக்குது. அந்த ஆதரவை நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஎம்கேக்கு தெரியும் 26க்கு அப்புறம் நம்ம சண்டை செய்ய போகிறது விஜய், நாட் எடப்பாடி பழனிசாமி. அது அவங்களுக்கு பயத்தை தரும். நான் கரிஸ்மேட்டிக் லீடர்ஸுக்கு எதிராக திமுகவுடைய ரெக்கார்ட் இஸ் வெரி புவர். 31 வருஷம் ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் நல்ல ஆளுமை கொண்ட, அறிவு கொண்ட கருணாநிதி அவர்களை ஆட்சிக்கு வராமல் பார்த்துட்டு உங்களோட நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். சரி, எதுவும் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நான் சொல்லுவது நண்பர் ரகு அவர்கள் சொன்ன ஒரு பாயிண்ட்டை தான் நான் சொல்லி முடிக்கணும்னு நினச்சேன். தட் இஸ் இந்த 26 திருப்புமுனைன்றது எந்த வகையில் இருக்கும்னா,
விஜய் அவர்கள் மிக உறுதியோடு, அதாவது தன்னை அரசியல் ரீதியாக முழுமையாக தகவமைத்து கொண்டு இந்த வெற்றி தோல்விகளை பற்றி கவலைப்படாமல் பயணிப்பாரானால் அடுத்த ஆண்டிலேயே காங்கிரஸ் கட்சி முதலில் இவரை நோக்கி நகருவதை நாம் பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து வேறு 1-2 கட்சிகளும் வரும். அதிமுக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும். அதே போல் ஒரு சின்ன திருத்தம் அவருடைய கருத்திலிருந்து நான் மாறுபடுவது, திமுக வர்சஸ் விஜய் என்று வரும் என்று அவருடைய பார்வையாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரை 31 தேர்தல் என்பது விஜய் வர்சஸ் அண்ணாமலை என்று தான் வரும். சரி, தொடர்ந்து பார்க்கலாம். விஜய் வர்சஸ் உதயநிதி. தொடர்ந்து பார்க்கலாம் இது எப்படி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு பயணிக்க போகுது அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக தான் இருக்குது எல்லார் மத்தியிலையும். எப்பொழுதும் இல்லாத ஒரு ஆர்வம் வந்து மே 4க்கு இந்த வருடம் வந்துட்டு இருக்கிற ஆர்வத்தை பார்க்க முடியுது. ஏன்னா அண்டை மாநிலங்களில் இருக்கிற மக்கள் கூட தமிழ்நாடு தேர்தலுடைய முடிவுகளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற ஆர்வத்தை நம்மளால பார்க்க முடியுது. நேரத்திற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கலாம் சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.